கேட்கல. ஏன்னா யாரும் பேசல. இல்ல இப்ப ஒரு அலைவரிசை வந்துச்சு அவர் பர்னி ப்ரோவோட இது. பரணி பேசினாரா? நான் பேசலையே. பரணி பேசுனீங்களா எதுவும்? இல்ல, சும்மா மைக் ஆன் பண்ணி விளையாண்டேன். ரைட், ஓகே. அஜித்குமார் மாதிரி ஸ்பீக்கர் அசெப்ட் கொடுத்து என்ன வரல, ஒரு காமிக்கலையே, பெண்டிங்லேயே காமிச்சது. ரைட்டு, கார்த்தி வந்துச்சு. சரி, ஆரம்பிச்சலாம் பரணி. அப்படியே அப்டேட் சொல்லுங்க. மணி 8:10 ஆயிடுச்சு இன்னைக்கு. அப்டேட்ல இருந்து ஆரம்பிப்போம். ஓகே. இன்னைக்கு விஷால் பிரதர் 2 நாளா காணா. இல்ல இன்னைக்கு 2-3 நாளா விஷால் பிரதர் காணா. அவருக்கான டாபிக் 2 நாளா பயங்கரமா ஓடிட்டு இருந்துச்சு. உத்வேகமா துள்ளிக்கு வச்சு மயில்குட்டி மாதிரி ஓடி வந்திருப்பாரு. அந்த 2 நாள் டாபிக் கடைசியில் அவர் இல்லாம போயிட்டாரு. இன்னைக்கு 3ஆவது நாள் கழிச்சு வந்திருக்கிறாரு. டாபிக் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் வந்திருக்காரு. அட போங்க, உங்க டாபிக் முடிஞ்சு போச்சு, இப்போ வந்திருக்கீங்க போங்க. அட போங்க, முடிஞ்சு போச்சு. இருங்க பரணி சொல்லுவார். முடிஞ்சு அப்டேட் சொல்லி முடிச்ச அப்புறம் உங்க டாபிக் பேசுவோம். பரணி அப்டேட் சொல்லி முடிக்கட்டும். அந்த சாங் கேட்டேன், எனக்கு நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. அந்த அளவுக்கு உனக்கு ரொம்ப பேடாலாம் இருந்துச்சு. அது பர்னி ப்ரோவுக்கு தப்பான எண்ணம். இல்ல நானும் கேட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் முடிஞ்சதுக்கு இல்ல ஸ்பேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கேட்டேன். சீரியஸா ஏன்னா அது ஃபர்ஸ்ட் சப்புன்னு வந்த உடனே கொஞ்சம் பயந்துட்டு, அட பாவத்தேங்கிற அளவுக்கு பயந்துட்டு, அப்புறம் தான் அடிச்சு விடுவேன். நாங்க ஏய் தெளிவா சொல்லுங்க, ஏன்டா இப்படி பண்றீங்க, அடியா இப்படி பண்றீங்களா? அதாவது பார்ட்ல கொஞ்சம் அந்த லிரிக்ஸ்ல கொஞ்சம் எப்படின்னா டபுள் மீனிங்ல ஸ்ட்ரைட் மீனிங்னாலும் அது கொஞ்சம் ஆர்கானிக்கா இருந்த மாதிரி இருக்கு. இந்த வாட்டி ஏன்னா அந்த மேஜிக்கை திரும்ப ரீக்ரியேட் பண்ணணுமேனு அந்த டான்ஸ்ல இருந்து அவங்க காஸ்டியூம்ல இருந்து அந்த எல்லாமே டோட்டல் செட்டப், அதாவது ஒரு பாட்டு வரி, இசை, செட்டு எல்லாமே ஒரே மாதிரி வரணும்னு வம்படியா திணிச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து பாட்டு ஓகே ஓகே அவ்வளவுதான், வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஆனா பரவாயில்ல போக போக ஹிட் ஆயிரும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் லிரிக்ஸை பெட்டரா போட்டிருக்கலாம். கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆன மாதிரி தெரிஞ்சிச்சு. சரி, இன்னைக்கு அப்டேட்டுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் போவோம். பரணி ஆரம்பிங்க. ஓகே, நான் அப்டேட் சொல்றேன். தெலுங்கு மூவி கா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் முன்னாடி ரிலீஸ் ஆச்சுல, கொஞ்சம் வாரங்கள் முன்னாடி. அது வந்து இந்த வாரம் இடிவி வின் அப்படின்ற ஓடிடி தளத்தில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. தெலுங்கு மட்டும்தான். அதே மாதிரி டெரிஃபையர் 3 அப்படின்ற படம் வந்து ஆல்ரெடி டிஜிட்டலில் வந்துருச்சு. நாளைக்கு வந்து மெமர் ஆஃப் ஸ்னெயில், அதுக்கப்புறம் எலிவேஷன், அதுக்கப்புறம் வாட்ச்மேன் சாப்டர் 2 இது எல்லாமே டிஜிட்டலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு ஒரு மூவி இருந்துச்சு, ஒரே நிமிஷம் இருங்களேன். தீபாவளி போனஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் படம் இருக்கு. அது ஆஹால நாளைக்கு வரதாக இருந்துச்சு. அதே மாதிரி லக்கி பாஸ்கர் அந்த படம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்போ ஓடிடியில் வருதுன்னு சொல்லி. அது இந்த வாரம் நெட்ஃப்ளிக்ஸில் வருது. அதே மாதிரி அமரன் படம் அடுத்த வாரம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நான், சேம் நெட்ஃப்ளிக்ஸில். அதே மாதிரி நீக் அதோட செகண்ட் சிங்கிள் காதல் ஃபெயில் அந்த சாங் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேன் நிகமோட ஹால் அப்படின்ற ஒரு மலையாள படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மிஸ்யூ படத்துல இருந்து அக்கரு பக்கரு அப்படின்ற வீடியோ சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, சித்தார்த் படம். அதே மாதிரி ஆர்ஜே பாலாஜியோட சொர்க்கவாசல் படத்துக்கு சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆர்ஜே பாலாஜி ஒரு ஃபுல் கம்ப்ளீட் சென்சார். ரத்தம் தெறிக்க ஒரு படமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 9 மட்டக்கா அப்படின்ற பாடல் வந்து பேபி ஜான்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கீர்த்தி சுரேஷ், அதுக்கப்புறம் வருண் தவான், அவங்க 2 பேரும். அதே மாதிரி சோனிக் 3 புது ட்ரெய்லர் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் ஃபஸ்ட்டு 2 பார்ட்டுமே தேட்டரில் தான் பார்த்தேன். இந்த பார்ட்டும் தேட்டரில் தான் பார்ப்பேன் கண்டிப்பாக. எனக்கு இந்த ஃபஸ்ட்டு ட்ரெய்லரோட இந்த ட்ரெய்லர் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் பற்றின சில அப்டேட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஏஆர் முருகதாஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறாருல, அதோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து 2025 நியூ இயர்க்கு வெளியிடுறதாக ஒரு நியூஸ். இதெல்லாமே வந்து ரிப்போர்ட்ஸ் மட்டும்தான், நியூஸ் வந்திருக்கு. அதே மாதிரி வந்து படம் வந்து ஏப்ரல் இல்லைனா மேல ரிலீஸ் ஆகும். சுதா கோங்கரா ப்ராஜெக்ட் வந்துட்டு சிபி சக்கரவர்த்தி ப்ராஜெக்டுக்கு அப்புறம் தான் நடக்கும். சிபி சக்கரவர்த்தி ப்ராஜெக்ட் ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுறதா பிளானு. அதில் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, ஜெயம் ரவி, அதர்வால்லாம் இருக்காங்கன்னு நானுமே ட்வீட் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் வந்து ஆஸ் ஆஃப் நோ ஜிவி பிரகாஷ் மட்டும்தான் கன்ஃபார்ம் ஆகிருக்காரு, வேற யாருமே கன்ஃபார்ம் ஆகலை. ஜெயம் ரவி வந்து நிறையா படங்கள் லீட் ரோல்ஸில் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு, கமிட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ அதனால் அவர் இந்த ப்ராஜெக்டில் வருவாரான்றது டவுட் தான். பட் ஆனால் நிறையா சோர்சஸ் அப்படி சொன்னாங்க, கரெக்டு, பார்ப்போம். அதே மாதிரி சிபி சக்கரவர்த்தியோட படம் வந்து அடுத்த மாதம் ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் வந்து எஸ்கே பர்த்டேக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
ஸோ இதுதான் தகவல்கள். இதை நான் அதே மாதிரி கங்குவால இருந்து அந்த ஃபியூச்சரேட் கேரக்டர் ஃபியூச்சரேட் கொடுவான் அந்த கேரக்டரோட நட்டி பண்ணியிருந்தார்ல, அதோட ஃபியூச்சரேட் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க யூடியூப்ல அவங்க சேனல்ல. இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து அப்டேட்ஸ். ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். இல்லை இன்னைக்கு வந்து அப்டேட்டா இல்லையான்னு தெரியல. பட் ஒரு அப்டேட் வேணா சொல்லலாம். என்னன்னா அந்த ஏஎல் விஜய் வந்து இப்போ வந்து ஒரு வெப்சீரிஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. டேரக்டர் பார்த்தீங்கன்னா சூரிய பிரதாப்ங்கிற ஒரு டேரக்டர். நசிரியா இருக்காங்கல்ல, நசிரியாவும் சாந்தனும் நட்டி இவங்க 3 பேரும் நடிக்கிறாங்க. ஒரு தமிழ் வெப் சீரிஸ், கொஞ்சம் குவாலிட்டியான வெப் சீரிஸை நம்ம எதிர்பார்க்கலாம். தமிழில் இது வரைக்கும் இல்லாத ஒரு குவாலிட்டி எதிர்பார்க்கலாம். மெட்ராஸ் மிஸ்ட்ரி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1940 ஒரு ஜெர்னலிஸ்ட் வந்து இங்கே கொலை செய்யப்பட்டாங்க. அதோட ஒரு ரியல் லைஃப் இந்த மர்டரை வந்து வெப் சீரிஸாக எடுத்திருக்கிறாங்க. கொஞ்சம் ஒரு மெட்ராஸ் மிஸ்ட்ரின்னு 1940s நடக்கிற செட்டப்பு, பீரியட் செட்டப்பு அப்படிங்கிறப்பயே ஒரு கியூரியாசிட்டி கிளம்பும். அந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸ் கொஞ்சம் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. சோனி லைவ்ல வந்து ஸ்ட்ரீம் ஆக போகுது. அது தமிழ் வெப் சீரிஸில் கொஞ்சம் குவாலிட்டியாக எதிர்பார்க்கலாங்கிறது என்னுடைய கெஸ்ஸு. ஏன்னா இந்த அந்த செட்டப்பு நடிகர்கள் ஏஎல் விஜய், ஏன்னா ஏஎல் விஜய் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அவர் வந்து இது டேரக்ட் பண்ணல, சூரிய பிரதாப் டேரக்ட் பண்ணுறாரு. ஆனால் அவருடைய கிராஃப்ட் இது, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். நசிரியா வெப் சீரிஸில் வராங்கங்கிறப்ப இது ஒரு அப்டேட் வேணால் சேர்த்துக்கலாம். இல்லை ஷூட்லாம் முடிஞ்சிருச்சா? கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஸ்ட்ரீம் ஆக போகுதுன்னு சொன்னீங்களா, அதனால கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே முடிஞ்சிருச்சு. ஓகே ஓகேண்ணா. பிரகாஷ்ண்ணா, சொல்லுங்க. நேத்து இடையில எனக்கு நெட் இல்லனால கட் ஆயிட்டு ஸ்பேஸ். இப்ப என்னன்னா, நேத்து ஜிபியூ ப்ரொடியூசர் வந்து 7 days ஷூட்டிங் பெண்டிங் அப்படிங்கிறாங்க. அது போகதான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ல இருந்து எல்லாம் இருக்கு. அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் வந்து நியூ மியூசிக் டைரக்டர், ஃபர்ஸ்ட்ல இருந்து கம்போஸ் பண்ணணும். பொங்கலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? சான்ஸ் இருக்கா, இல்லனா போஸ்ட்பாண்ட் ஆகுமா? இப்ப ஆல்ரெடி டிஎஸ்பி சாங்ஸ் போட்டு கொடுத்து ஷூட் பண்ணுவாங்க. இப்ப யாரு பேசுறது? 2 பேர் பேசுற மாதிரி இருக்கு. அவரே தான் 2வது தடவை பேசினாரா? இல்ல வேற ஒருத்தர் தான் பேசினாரு. யார் பேசினான்னு மைக்கே 2வது பேசினது ஒரு நண்பர் பேசினாரு. யாருமே இல்லையே, ஸ்பீக்கர் எனக்கு வேவே காமிக்கலையே. சரி பரவாயில்ல, அது என்ன பக்குன்னு நான் பேசுறது கேட்கலையா? நீங்க பேசுறது கேக்குது, ஆனா மைக் ஆன் பண்ணல. மைக் ஆன் ஆகாத மாதிரி காமிக்குதுங்க. யார் மைக் ஆன்ல காமிக்கிற? சரி பரவாயில்ல. இதான் விஷயம் என்னன்னா, சரி உங்களுக்கு குட் பை டே கிளி தான் 95% வரணுங்கிறது தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ப்ரொடியூசர் சொல்ல வந்த சாராம்சம் என்னன்னா, அவங்க வந்து விடாம ஆமா, எதுக்குன்னா ஒரு 3% குறைஞ்சிருக்கு. எதுக்குன்னா வந்து அந்த ப்ரொடியூசர் பட்டுன்னு போட்டார்ல, அந்த பட்டுக்காக அந்த 3% குறைஞ்சிருக்கு. அவர் இழுத்த பட் அப்படிங்கிறதுக்கு எதுக்காக அவர் சொன்னார் அப்படின்னா, அவர் விடாமுயற்சி டீம் ஒரு சைடு பேசிட்டு இருக்கிறாங்கிறது ஒரு சைடு. இன்னொன்று, அவர் மேடையில வந்து அங்க வந்து அவர் அது மாதிரி சொன்னதுக்கான ரீசன் வந்து வார்த்தை அடுத்து என்ன பேசுறதுங்கிறதுக்கு வந்து டிஎஸ்பி மேல உள்ள சண்டை காரணம். அங்கே டிஎஸ்பி ஸ்டேஜ்லேயே வந்து வேற ஒரு இதை இழுத்துட்டு போயிட்டாரு, ஒரு பஞ்சாயத்தை. அதுக்கு முன்னாடியுமே வந்து அந்த ஸ்டேஜ் ஏறுறதுக்கு முன்னாடியுமே டிஎஸ்பி வந்து ப்ரொடியூசருக்கும் டிஎஸ்பி கொஞ்சம் மனசங்கடம் ஆயிடுச்சு. அதனால அந்த ஒருத்தவங்க வந்து எப்பவுமே ஸ்டேஜில் வந்து ஒரு பாசிட்டிவா வரும்போது அவங்கள்ட்ட வார்த்தைகள் என்ன எழுச்சி பேச வந்தாங்களோ எல்லாமே வந்துடும். பட் இது மாதிரி ஒரு பஞ்சாயத்தை பார்த்துட்டு வராங்கிறப்ப அது அவங்க யோசிச்சு தான் ஒவ்வொன்றையும் பேச வேண்டிய மாதிரி இல்லாம இப்போ அதே அவர் படம் அவர் அந்த நேரத்தில் நீக்கம் பண்ணியிருக்கிறாங்கிறப்ப அது அதில் வரல. ஆனால் விசாரிச்ச வகையில் இன்னுமே வந்து பொங்கல் ரிலீஸில் குட் பை டே கிளி இருக்கு. ஆனால் அது எப்படி எதை பொறுத்து அப்படின்னா, படம் இந்த 7 நாள் முடிக்கிறதும் அதுக்கப்புறம் வந்து பாட்டு வந்து ஜிவி பிரகாஷ் அடிஷனலாக 2 சாங் வாங்குறாங்க போல இருக்கு. ஏற்கனவே தேவிஸ்ரீ பிரசாத் 3 4 வரைக்கும் சாங் போட்டு கொடுத்துருக்காரு. அதில் 3 சாங் ஷூட் பண்ணிட்டாங்க. இப்போ ஜிவி பிரகாஷ் அடிஷனலாக 2 சாங் வாங்குறாங்க, டைட்டில் சாங் ப்ளஸ் வந்து தீம் ட்ராக்லாம் அவர் தான் பண்ணுறாரு, பிஜிஎம்மும் அவர் தான் பண்ணுறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சாங் ஒர்க்கு இதெல்லாம் பண்ணுறதை பொறுத்து தான் அவங்க ரிலீஸ் டேட் போடலாங்கிறத. இன்னும் 1 வாரம் டைம் இருக்குல்ல அவங்க அனௌன்ஸ் பண்ணுறது. டிசம்பர் 1st வீக்ல அனௌன்ஸ் பண்ணால் போதும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதாவது இந்த மந்த் எண்டில் நவம்பர் 30 இல்லைன்னா டிசம்பர் 1 அதில் அனௌன்ஸ் பண்ணால் கரெக்டாக அந்த புஷ்பா 2 கூட அட்டாச் பண்ணுறதுக்காக பிளானிங்கில் இது வரைக்கும் இருக்குது. இது வரைக்கும் அதுதான். ஆனால் விடாமுயற்சிங்கிறது வருமா இல்லைன்னு கேட்டால் கண்டிப்பாக அது விடாமுயற்சி வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த முன்னாடி வந்து 1% சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அந்த 1%ங்கிறதுமே ரொம்ப ரொம்ப கம்மி விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு வந்து அவர் கெட்டப் மாற்றணும். கெட்டப் மாற்றினாலும் குட் பை டே கிளியில் அடிக்க முடியாது. ஏன்னா குட் பை டே கிளி ஃபுல்லாக ஷூட்டிங் முடிஞ்சாதான் அது பண்ண முடியும். குட் பை டே கிளி ஃபுல்லாக ஷூட்டிங் முடிக்கிறப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசம்பர் 10 அல்லது 15 வரைக்கும் போயிடும். டிசம்பர் 1st வீக் ஃபுல்லாக முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் அதை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பாட்டை பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இன்னொன்று ஏற்கனவே ஒருத்தர் கேட்டீங்க, அப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் எப்போ முடியும்? இந்த ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் தான் முடிப்பாங்க. கிடையாது, அது கிடையாது. போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு பேரலாம் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே படம் ஷூட்டிங் போன சமயத்துலையுமே இங்கே விஜய் வேல்குட்டி எடிட்டர் படத்தை கொடுத்து பண்ணிட்டு இருந்தார். அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஏற்கனவே லாக் பண்ணிட்டாரு. செகண்ட் ஹாஃப்லுமே அவரு கிட்டத்தட்ட ஒரு 50% எடுத்து வச்சுட்டாரு முடிஞ்சு. அப்போ அதாவது
ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு 50% படம் வந்து லாக்டு ஆல்ரெடி. அதுக்கப்புறம் இப்போ எடுக்க போறதும் இப்போ ஃபைனலா இப்போ ஃபாரின் ஷெட்யூல் எடுத்துட்டு வந்தது மட்டும்தான் இப்போ படத்தில் அவங்க அட்டாச் பண்ணணும். அது பேரலா ஒர்க் நடந்துட்டு தான் இருக்கு. ஆதிக்கோட அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் ஃபுல்லாக அந்த டீம் ஒர்க் பண்றாங்க. அவரோட மெயின் அசிஸ்டன்ட் டேரக்டர்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. அவர் பேர் வந்து சரியா ஞாபகம் வரல. இந்த கசமுசான ஒரு படமா கசமுசாவா என்னமோ படம் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணார்ல, அவர் தான். அவர் ஆரம்ப காலகட்டத்துல இருந்து மெயின் ஏடி அவர் தான், அசோசியேட்டு. அவர் தான் இந்த படத்துக்கு வந்து சைடா பேரலல் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆக மொத்தம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து தனியாக போயிட்டு இருக்கு. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த 7 நாள் சீக்வன்ஸ் வந்து எடுக்கிறது மட்டும் தான் பாக்கி. அது எடுக்கிறதும் ஜி பிரகாஷ் பாட்டு படுத்தணும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா படம்லாம் ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் கடைசி ஒரு 10 நாள் தான் ஆர்ஆர் அப்படிங்கிற ஒர்க்குக்காக, அதாவது ரீ ரெக்கார்டிங் அப்படிங்கிற பிஜிஎம் ஒர்க்குக்காக 10 நாளோ அல்லது 15 நாளோ கொடுத்து மியூசிக் டைரக்டர் கொடுப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நேத்தே வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மாசம் அளவுக்கு டைம் இருக்கு அவருக்கு. அதனால பிரச்சனை இல்லை. ஜி பிரகாஷ்க்கு 1 மாசம் டைம் இருக்கு பிஜிஎம் போட்டு தரதுக்கு. அதனால படம் ரிலீஸ் அப்படிங்கிறது உறுதி ஆயிடுச்சுன்னா இதுக்கு பிரச்சனையே இல்லை, படம் ரெடி ஆயிரும். பட் என்னன்னா இது எல்லாமே வந்து ஷூட்டிங் போறதை பொறுத்தும் சில பல விஷயங்களை பொறுத்தும் தான் இருக்கு. அதனால தான் நேற்று 98 சொன்னா இப்போ 95 சொல்லியிருக்கேன். பட் இப்போ வரைக்கும் பொங்கல் ரிலீஸ் ட்ராக்ல தான் அது இருக்கு. குட் பேட் அக்லி. இந்த ஷெட்யூல் வேற பண்ணிட்டாங்க முடிச்சா? ஃபாரின் ஷெட்யூல் முடிஞ்சு, ஃபாரின் ஷெட்யூல் முடிச்சுட்டாங்க, முடிச்சு கிளியர் பண்ணிட்டாங்க. பாதி டீம் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அதாவது டைரக்டர் டீம்ல இருந்து ஆர்டிஸ்ட் டீம்ல இருந்து எல்லாம் சென்னைக்கு வந்துட்டாங்க. நேற்றே வந்துட்டாங்க. நேற்று ஞாயிற்றுக்கிழமை 24. ஆமா நேற்றே வந்துட்டாங்க. ஷூட்டிங் வேற எதுவுமே போடல, அதான் கேட்டேன். இல்லை அதுதான் அவங்களுக்கு திடீர்னு இந்த மியூசிக் தியேட்டர் பஞ்சாயத்து வந்தனால போடல. அதுக்கு முன்னாடி போறதா இருந்தது. அப்டேட்லாம் கொடுத்து அனௌன்ஸ் பண்ண கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. பட் மியூசிக் டேரக்டர் பஞ்சாயத்தில் எப்போ இந்த 1 நாள் 2 நாள் அந்த ஒரு டிலே ஆகும். அந்த 1 நாள் 2 நாள் டிலே ஆகும். முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அந்த அடுத்த ஷெட்யூல் போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் கண்டிப்பாக. ஆனால் இந்த லாஸ்ட் ஷெட்யூல், இந்த 7 நாள் ஷெட்யூல் போடுறதுக்கு முன்னாடியே இந்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக வந்துடும். அது முடிஞ்சுதான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு கிடையாது, அதுக்கு முன்னாடியே வந்துடும். நான் எதிர்பார்க்கறது இந்த மந்த் எண்டு. ஏன்னா அப்பதான் அந்த புஷ்பா 2 அவங்க அட்டாச் பண்ண முடியும். அவங்க அந்த அனௌன்ஸ் பண்ற கிளிம்ஸ் அல்லது டீசரையோ புஷ்பா 2 கூட அவங்க அட்டாச் பண்றதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் பொங்கல் ரிலீஸ்ல தான் இருக்கு குட் பேட் அக்லி. அதனால என்ன வேற எந்த படமும் இல்ல. மட்டும் கேட்கலையான்னு தெரியலையே. இல்ல பிரகாஷ்னா சொல்லுங்க. இல்ல நம்ம அந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா இடையில, பொங்கல் 2025 புக்கிங் ஓபன் சூன். அப்படி இருக்கும் போது நமக்கு 100% எடுத்துக்கலாம்ல. அதுவும் ஒரு டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதான் ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் படத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் ராகுல் வந்து தியேட்டர்காரங்க சொல்லிட்டாரு படம் பொங்கலுக்குன்னு. எல்லா ஏரியாவும் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லிட்டாங்க. பட் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறதா இங்க வந்து பேசப்படும். அதுதான் நமக்கு அபிஷியல். நமக்கு நியூஸா வருது என்ன வேணா வரலாம். ஏன்னா நியூஸ் வந்து எப்போ எந்த நிமிஷம் வேணா மாறும். அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாதான் அதுக்கு அடுத்த மாதிரி அவங்க எல்லாம் வேலை பார்ப்பாங்க. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இந்த மந்த் எண்டு நான் எதிர்பார்க்கறேன், அவ்வளவுதான். இல்லனா இப்போ வந்து ஜிபியு வந்து பொங்கல் வந்துட்டுனா விடாமுயற்சி எப்போ மே 1 தானா, இல்லைன்னா தீபாவளி போமா, இல்லைன்னா எப்போ? அது இதோட எக்ஸ்பெக்டேஷன் இல்ல. இப்போ என்னன்னா விடாமுயற்சி வந்து இப்போ கொட்பேடாக்கிலேயே பொங்கலுக்கு வரலன்னா கூட விடாமுயற்சி வர முடியாது. அந்த அளவுக்கு அது விடாமுயற்சி இந்த கடைசி அந்த பேட்ச் ஒர்க்குங்கிறது பெண்டிங் இருக்கு. அதுக்கான லுக்கை மாற்ற வேண்டிய சிக்கல் இருக்கு. எப்படின்னா ஏற்கனவே லுக்கு மாத்துறது ஒண்ணுன்னா படத்துல வந்து மகிழ் வந்து எப்பவுமே கண்டினியூட்டி பார்ப்பாரு. அவர் லுக்ல கண்டினியூட்டி ரொம்ப ரொம்ப, அதாவது அவர் வந்து ஒவ்வொரு நுணுக்கமா பாக்குறாரு ஒவ்வொரு சீனையுமே. அப்படிங்கிற பட்சத்துல இவர் வந்து இப்போ வந்து முன்னாடி இருந்த விட ரொம்ப இழைச்சிட்டாரு. ரொம்ப இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ எதுக்காக இழைச்சிருக்காருன்னா இப்போ கடைசி ஷெட்யூல் எடுக்க போறாங்களா குட் பேட் அக்லி, அதுல ஒரு பிளாஷ்பேக் போர்ஷன் வருது. அந்த பிளாஷ்பேக் போர்ஷனுக்காக தான் அவர் இன்னும் முழுசா இழைச்சிருக்காரு. அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் டை பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யங் போர்ஷன்லாம் அவர் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த லாஸ்ட் ஷெட்யூல்ல. அதுக்காக தான் அவர் டோட்டலா உடம்பு குறைச்சிருக்காரு. நான் முன்னாடி கூட ரேஸுக்காக மட்டும்தான் குறைச்சிருக்காருன்னு நினைச்சேன். அதுக்கு விசாரிக்கும் போது அதுக்கு ஒருத்தர் கேட்டுட்டு சொன்னார், நம்ம நண்பர் சோர்ஸ் நமக்கு சொல்லக்கூடிய சொன்னாரு, ரேஸுக்காக மட்டும் குறைக்கலையா. இந்த குட் பேட் அக்லில ஒரு பிளாஷ்பேக் போர்ஷன் இருக்கு. அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் அதுக்காக தான் ஒரு வாரம் பார்த்தா அடிஷனல் இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு போறது. அதுக்கு நடுவில் ஒரு ரேஸ் 3 நாள் தான் போறாரு. அந்த ரேஸ் ட்ரையலுங்கிறது 27 தொடங்கி 30 வரைக்கும் தான் போறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப வந்து இவர் இன்னும் கொஞ்சம் உடம்பு இறக்கிற முயற்சி தான் பண்ணி உடம்பு இறச்சி அந்த பிளாஷ்பேக் அந்த டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல எடுக்கிறாங்க. அதில் போட்டு இந்த ஏற்கனவே கொஞ்சம் குறைச்சோட சுற்றி இன்னும் கொஞ்சம் ஸ்லிம் ஆகி அந்த ஷெட்யூலில் கலந்துக்கிற மாதிரி பிளான். அப்படின்ன பட்சத்தில் அப்படி ஒருவேளை இதே ஸ்லிம் லுக்கில் படம் முடிச்சிட்டாருன்னா விடாமுயற்சி கலந்துக்க முடியாது. ஏன்னா விடாமுயற்சி அவர் கொஞ்சம் அந்த பழைய லுக்கில் இருந்தார். அந்த பழைய லுக்கில் தான் மகிழ் எதிர்பார்ப்பார். ஏன்னா அவர் கண்டினியூட்டி மிஸ் ஆகிறத அவர் விரும்பவே மாட்டார். அவர் வந்து ஒவ்வொரு செகண்டுமே ஃப்ரேம்ஸ் எடுக்கிற ஆள். அதனால திரும்ப ஏதாவது கொஞ்சம் அவர் நார்மலாக கொஞ்சம் ஒரு 10 நாளோ இல்லை 1 மாசமோ உடம்பு கொஞ்சம் ஏறினதுக்கு அப்புறம் தான் அந்த ஷூட்டிங் போக முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் விடாமுயற்சி ரிலீஸ் டேட்டுங்கிறது அந்த ஷூட்டிங் முடிஞ்சா மட்டும்தான் வெளிச்சம். இல்லைன்னா அது இப்போதைக்கு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. இல்லைண்ணா இப்ப நீங்க சொன்னீங்க தெரியுமா புஷ்பா 2 அட்டாச் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஒருவேளை அந்த டைம்லயும் நமக்கு எந்த அப்டேட்டுமே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வந்துட்டு நமக்கு படமே இல்லைன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதான். அந்த டைம்லயும் அப்டேட் வரல அப்படின்னா நமக்கு பொங்கலுக்கு படமே இல்லை. நமக்கு மட்டும் இல்ல தமிழ் சினிமாக்கே
ஒரு பிக்கியே இல்லைன்னு அர்த்தம். ஒரு பொங்கலுங்கிற ஒரு 10 நாள் லீவு, அதாவது ஜனவரி 10 ஆரம்பிச்சோம்னா வெள்ளிக்கிழமை 11, 12 சனி ஞாயிறு, 13 போகி பண்டிகை, 14 பொங்கல், 15 மாட்டு பொங்கல், 16 உழவர் தினம், அப்படியே போகும். 17 வள்ளுவர் தினம் போய் அதுக்கப்புறம் திரும்ப 18, 19 சனி ஞாயிறு வீக்கெண்ட் வந்துடும். அப்படி 19ஆம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியா இருக்கிற ஒரு 10 நாள் விடுமுறை பண்டிகையில ஒரு பெரிய நடிகர் படம் வராம சின்ன நடிகர் படங்கள் வந்துச்சுன்னா அது ஒரு பெரிய பண்டிகை மாதிரி இருக்காம கோலிவுட்டோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து சுருங்கிரும். அது யாரோ ஒரு பேர் எப்பவுமே ஒரு தீபாவளி பொங்கல் அப்படிங்கிற பட்சத்தில் அஜித் விஜய் மாதிரியான ஒரு படங்களோ, ரஜினி கமல்ஹாசன் மாதிரியான ஒரு பெரிய நடிகர் படம் வந்தா மட்டும்தான் ஒரு பூஸ்ட் ஏறும். இப்போ இந்த வருஷம் வந்து தீபாவளிக்கு அப்படி பேசணும், ஆனால் அமரன் வந்து பயங்கரமா சக்சஸ் ஆகி அந்த வசூலை கொடுத்துருச்சு. அது மாதிரியான படங்களாச்சும் வரணும். இப்போ எதுவுமே இல்லாம படங்கள் வந்து இப்போ வணங்கான் வந்துச்சு, வணங்கான் நல்ல படம் வசூலாகும் ஓகே, ஆனா அது பொங்கலுக்கு ஏற்ற மற்ற இது மாதிரி டோட்டல் 10 நாள் பேக்கேஜ் அல்ற படமான கிடையாது. அப்போ அது மாதிரி படங்கள் வரணும்ல. அப்போ வந்து இப்போ கோலிவுட்டே மிஸ் ஆகிற மாதிரி இந்த 2 படமும் வரலன்னா வேஸ்ட் தான். அட்லீஸ்ட் இந்த 2 வரல, வீர தீர சூரனாச்சும் வரலாம். பட் அவங்க இப்போதைக்கு வந்து என்ன பிளான் பண்றாங்க தெரியல. முன்னாடி பொங்கலுக்கு பிளான் பண்ணாங்க, இப்போ பிப்ரவரி பிளான் பண்றாங்க. எங்க கொண்டு போய் முடியும்னு தெரியல. வெயிட் பண்ணாதான் தெரியும். நம்ம இன்னும் ஒரு அதான் சொல்றேன், இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணா தெரிஞ்சு அடுத்த இந்த மந்த் எண்டுக்குள்ள நமக்கு இந்த அதே சொல்ல போனா இந்த வீக்கெண்டே மந்த் எண்டு கணக்கு தானே நமக்கு. இந்த வீக்கெண்ட் ஆச்சுதான் நமக்கு சண்டே தெரியும். வரைக்கும் எதிர்பார்ப்போம், அவ்வளவுதான். சண்டேக்குள்ள ஆமா. சம்திங் வெயிட் பண்றோம். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், புஷ்பா 2ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நவம்பர் 10 விடாமுயற்சி டீசர் வரலன்னா குட் பை டக்ல தான் பொங்கல் ரிலீஸ். அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அதே தான், புஷ்பா 2க்குள்ள இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரல அப்படின்னா கண்டிப்பா 2 படம் வர்றதுக்கே வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அதுதான் வந்து நிதர்சனம். ஆனா பெரும்பாலும் இப்போ அந்த வரைக்கும் மாதிரி சொல்றேன், இல்ல மட்டும் இப்போ வரைக்கும் சொல்றேன், 95% குட் பை டக்லி தான் பொங்கல் ட்ராக். அது கன்ஃபார்ம். அதுல இது வரைக்கும் பேசுற டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ல சொல்றது, நம்ம விசாரிச்ச வகையில சொல்றது எல்லாமே. ஆனா இது எல்லாமே வாட் இஃப் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட சேர்த்து தான். அந்த வாட் இஃப்ல பல அடக்கம் இருக்கு. ஷூட்டிங் முடியணும், எல்லா ஒர்க் இருக்கு, அது போக வந்து சில பல என்ஓசிலாம் வாங்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் நிறையா இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சு வரணும், பார்ப்போம். வந்துரும் ப்ரோ. பொங்கலுக்கும் இல்லைன்னா அவ்வளவுதான், வெறி ஆயிரும். அவ்வளவுதான், முடிச்சு விட்டிங்க போங்க கணக்கு தான் வரும். அது பார்ப்போம். நம்ம எல்லாம் பாசிட்டிவா பேசுற மாதிரி. அன்னைக்குள்ள ஒரு மீம் போட்டிருந்தேன் தெரியுங்களா, அந்த சந்தானம் படத்துல டிடி ரிட்டர்ன்ஸ் ஒரு காமெடி வரும், இட்லி வேணாம் என்ன தோசை கொண்டு வா அப்படின்னா, அப்ப திரும்ப கொண்டு தோசை வந்த அப்புறம் என்ன தோசை ஆகி போச்சு, இட்லியை கொண்டு வா, என்ன திரும்ப இட்லின்னு அடிக்கடி பரவாயில்ல தோசை கொண்டு வா, மாறி 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 வரும். அது மாதிரி விடாமச்சு கொண்டு வா, குட் பை டக்லிவா கொண்டு வா, 2 ஜிபி வேணாம் எனக்கு விடாமச்சு வேணும், விடாமச்சு வேணாம் ஜிபி வந்து இப்ப மாறி மாறி பொங்கல் போய் இப்போ அடுத்து ரெண்டும் சொதப்பிடக்கூடாதுன்னு ஒரு கடைசி ஒரு வார்த்தை போட்டோம். அது மாதிரி சொதப்பிடாம இருக்கணும். முழுக்க முழுக்க பாசிட்டிவ் வைப்புல மட்டும் போவோம், பார்ப்போம். லாஸ்ட் சைடு ப்ரோ டிஎஸ்பி எங்க ப்ரோ? சென்னையில? மும்பை 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 நம்ம வந்து மும்பை அல்லது ஹைதராபாத்னு சொன்னோம். இப்போ பெரும்பாலும் மும்பை கன்ஃபார்ம் ஆயிருக்கு. லைவ் லொகேஷன் ஷூட் பண்ண போறாங்க போல. அதாவது செட்டு போடாம ஹைதராபாத்ல பிளான் பண்ற மாதிரி செட்டு ஒர்க் போடுற மாதிரி இருக்கும். அவங்க லைவ் லொகேஷன்ல போய் சீக்கிரம் முடிச்சிடலாம்னு ஐடியா பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட நான் சொன்னது என்னன்னா ஒரு 7 நாள் பிளான் பண்ணி 5 நாள்லயே முடிக்கிற ஐடியா படத்தையே. 7 நாள் தான் பிளான். அவங்க பிளான் வந்து 7 நாள், ஒரு வாரம். அதுல வந்து திடீர்னு 5 நாள்லயே முடிக்கலாம், லைவ் லொகேஷன் 5 நாள்லயே முடிச்சிடலாங்கிற ஐடியா அவங்க போறாங்க, பார்ப்போம். பிரகாசனா சொல்லுங்க சொல்லுங்க. இங்க ஒருத்தர் விசால ஒருத்தர் எங்க விசால காணா, அவர்கிட்ட பேசணும்னு பார்த்தா ஆளை ஓடி போயிட்டாரா காணா. பரணி இருக்கிறாரா விசாலு? மறுபடியும் வர மாட்டேங்குது. கமெண்ட் பண்ணிருக்காரு, நான் ரிக்வெஸ்ட் கொடுத்தா வரவே மாட்டேங்குன்னு கமெண்ட் பண்ணிருக்காரு. இல்ல அக்செப்ட் பண்ணா வந்துட்டார். இப்ப காமிக்குது. ஐயா வணக்கங்கய்யா. அண்ணே என்னண்ணே இன்னும் 2 நாள் என்ன கதை ஒன்றும் புரியல. என்ன போங்க 2 நாள் போயிட்டீங்க போங்க. இருங்க வரேன். இப்ப அதுக்கு நடுவில் யாரோ கூப்பிட்டாங்க, பிரகாஷ் பிரதர் கேட்டு வந்துடுறேன். இருக்க ஒரே நிமிஷம். ஆனா அந்த லிங்கம் வெப் சீரிஸ் எப்பதான் வரும்? என்ன வெப் சீரிஸ்? லிங்கம் சொல்லிட்டு அந்த விலங்கு டைரக்டர் எடுத்துட்டு இருக்காருல, அது வருமானே? விலங்கு டைரக்டர் எடுக்கிறாரு. அவர் முன்னாடி கிரியேட்டிவ் ப்ரொடியூசரா மட்டும் தான் வந்தாரு உள்ள. அதாவது ஒரு டைரக்ஷன் மேற்பார்வையில மட்டும் தான் வந்தாரு அந்த படத்துக்கு, வெப் சீரிஸுக்கு. அவர் எடுக்கிற மாதிரி இல்லையா? அதுக்கப்புறம் இப்ப அவர் பட வாய்ப்பு, சூரி பட வாய்ப்பு கிடைச்சு முழுக்க முழுக்க அந்த படத்துக்கு போயிட்டாரு. சூரி படத்துக்கு போயிட்டாரு. நம்ம ஸ்ரீரங்கம் மேலூர் இருக்குல்லண்ணா, ஆமா அங்கதானே 2 மாசம் முன்னாடி ஷூட்டிங் எடுத்துருந்தாங்க. ஒரு கதிர், அவர் ஏஆர் முருகதாஸ் தம்பி எல்லாம் வந்திருந்தாங்க. ஓ அதான் அது அவர் முன்னாடி டைரக்ஷன் மேற்பார்வை மட்டும் பண்றதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் படம் கிடைச்சாலும் இப்ப அவர் பண்றாரு, இல்ல ஒரிஜினல் டைரக்டர் திரும்ப முழு படமும் பண்றாரான்னு தெரியல போல வெப் சீரிஸும். ஏன்னா ஃபைட் சீன் எடுத்துட்டு இருந்தாங்க மேலூர்ல. ஓ சரி சரி, என்னன்னு தெரியல, வேணா விசாரிச்சு வேணா பாக்குறேன். அந்த வெப் சீரிஸ் டைட்டில் சொல்லுங்க. லிங்கம். சரி ரைட், ஓகே. லூப்ல ஓடிக்கிட்டு இருக்குண்ணா பாட்டு. சப்பு நிறைய வேண்டாம்.
ரைட். உங்களுக்கு நீங்க அதான் வைப் சொல்லலாம் மோட் இன்னைக்கு ஆயிட்டீங்க என்ன. ப்ரோ. ஸ்டீலிலா ஃபேனா? ஸ்டீலிலா ஃபேன்லாம் சத்தியமா இல்லைண்ணே. இங்க வேற சரி ரைட். நேற்று உங்க நான் டாபிக் ஒண்ணுச்சு. ஆர்டிஜா சரி ஸ்மார்ட் ஸ்டார் என்னங்கண்ணே? அப்புறம் வந்துட்டாரு. சொல்லுங்க. அவரு இது ஐபிஎல் சொல்லுங்க. அண்ணா அதான் இது சொல்லவே மாட்டீங்கண்ணே. எனக்கு சஸ்பென்ஸ் கொடுக்குறீங்க. மேல டாபிக் பார்த்தேன், ஐபிஎல் டேக் இல்லையே. ஒரு நாள் அன்னைக்கு கிரிக்கெட் ஸ்பீச் இல்லையோன்னு அதெல்லாம் பார்த்தேன். இல்ல, அதெல்லாம் இல்ல. பேச வேண்டிய முழுக்க முழுக்க ஐபிஎல் பேசினா மட்டுமே நமக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. அதனால மிக்சடா பேசுவோம், நம்ம கலந்து கட்டி அடிச்சுக்குவோம் அப்படின்னு கலந்து கட்டியாச்சு. அப்புறம் இன்னைக்கு பாத்தீங்களா ஆக்சன்லாம்? ஆமா, இப்போ நிறைய எனக்கு என்னன்னா எதிர்பாராத பிளேயர்ஸ் ஃபுல்லா அன்சோல்டு. எனக்கு அது வந்து ஏத்துக்க முடியாத அளவுக்கு நிறைய பிளேயர்ஸ் அன்சோல்டுல இருக்கு. ஆமா, அதே மாதிரி ஆல்ரெடி. மும்பை இந்தியன்ஸ் நல்ல டீம், புரட்ட டீமா இது பண்ணிட்டாங்க தீபக் சேகரை தவிர்த்து. ஆனால் அப்படி வச்சாலும் தீபக் சேகர் ஓப்பனிங் ஸ்பெல்ல போறதுக்கு தீபக் சேகர், ட்ரெண்ட் போல்ட், பும்ரா 3 பேர் ஓப்பனிங் ஸ்பெல்ல போட்டாலே காலி ஆயிரும் போல இருக்கு எது டீம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தா தீபக் சேகர் நல்லா ஓப்பனிங் ஸ்பெல்ல பயங்கரமா இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸை விட எப்படியோ ஒண்ணு மும்பை இந்தியன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தெரியுது. ஆஃப்டர்நூன் வரையா டீம் வந்து ஒரு மாதிரியா தான் கொலாப்ஸ் ஆகி போய்கிட்டு இருந்துச்சு. என்னடா யாரடா இருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் ஆகாஷ் அம்பானி லஞ்ச் பிரேக்ல வந்து நாங்க ஒண்ணு பிளான் பண்ணி வந்தோம், ஆனா வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு, சரி பார்க்கலாம், ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா புவிக்கு போனாங்க, புவி கிடைக்கல. அதுக்கப்புறம் கடைசி தீபக் சகரை தான் போட்டி போட்டு வாங்கினாங்க. சென்னை வந்து 8 crores வரையும் வந்தாங்க தீபக் சகருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு மேல போகல. அதனால தீபக் சகரை லாக் பண்ணியாச்சு. முக்கியமா கடைசியிலேயே சாண்ட்னரை தூக்கிட்டாங்க. அது ஒரு நல்ல பிக்கு. அது வில்ஜாக் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அவன் ஆர்சிபி கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ணுவான்னு நினைச்சேன். அவன் எதுவுமே பண்ணல. அப்படியே மும்பை இந்தியன்ஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க அழகா கொத்தா. அவங்க வில்ஜாக் எங்கிட்ட கொடுத்துட்டு எங்க சிங்கப்பூர் சித்தப்பா டிம் டேவிட்ட தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆமா, குருணால் பாண்டியா வந்து அவ்வளவு காசு கொடுத்து எடுத்திருக்காங்க. ஆனா வாஷிங்டன் சுந்தர யாரும் அவ்வளவு பிக் பண்ணல. என்ன ரீசன்? ஆமா, அது ஒரு பெரிய ஸ்கேமா. வாஷிங்டன் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு டெஸ்ட் மேட்ச்ல இருந்து. ஆனா குர்னூல் பாண்டியா தூக்கிட்டு போறாங்க. என்ன வித்தியாசம் புரியல குருணால் எனக்கு. பாண்டியா பொறுத்த வரைக்கும் ஒருவேளை ஏதாவது ஒரு கேப்டன் இல்லைன்னா அந்த நேரம் கேப்டன் பண்றதுக்கு ஒரு நல்ல கேப்டன்சி அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி இல்ல. அது ஒன்றும் ப்ளஸ் ஆல்ரவுண்டர் கணக்கில் பார்க்குறாங்க. திடீர்னு ஒரு நேரம் பேட்டு மாட்டினா 4 சுற்று சுற்றுனது ஒரு 30 ரன், திடீர்னு 30 ரன், ஒரு 2 விக்கெட் எடுப்பா. அப்படி அதே மாதிரி குருணால் பாண்டியா பொறுத்த வரைக்கும் இங்கே ஜடேஜா மாதிரி கொஞ்சம் பாலை கொஞ்சம் ஸ்பீடாக போடக்கூடிய, ஓவர் சீக்கிரம் முடிச்சிருவாரு. பால் லேட் ஆகாது. உங்களுக்கு வர ஸ்பீடு தெரியாது, போகிற ஸ்பீடு தெரியாது. நீங்கள் வந்து ஓவர் வந்ததே தெரியாது. 6 பால்ல எப்போ என்ன ஜடேஜா அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஜடேஜா போடும்போது உங்களுக்கு தெரியும், நல்லா நோட் பண்ணி தெரியும். பால் எப்போ ஓவருக்கு வராருன்னு தெரியாது, எப்போ 6வது பால் வந்ததுன்னு தெரியாது. அது மாதிரி போடக்கூடிய ஆள் வந்து குருணால் பாண்டியா. அது சில நேரம் வந்து எக்கனாமி ரேட் ரொம்ப கம்மியாக போயிடும், ரன் வராது, பால் டக்குனு முடிச்சு ரன் வராது. அந்த ஒரு அடிப்படையில் விட குருணால் பாண்டியா கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க. நீங்க கேப்டன்சியும் அந்த நேரத்தில் எடுத்துக்கலாம். அதுக்கு கண்டிப்பா வைஸ் கேப்டன் லாஸ்ட் டைம் கூட அந்த மாதிரி பல லக்னோல ஆங்கிள் பார்த்துருப்பாங்க. லக்னோல இருக்கப்போ ஒரு ராகுல் ஒரு 2 மேட்ச் வரலன்னா அவர் தான் கேப்டன்ஷிப் பண்ணாரு. மும்பைக்கு முக்கியமா 2017 கப் வாங்குறதுக்கு குர்னூல் பாண்டியா தான் வருது. ஏன்னா 50 ரன்ஸ் அடிச்சு கொடுப்பாரு. இத்தனைக்கு டார்கெட் 129 தான். நீங்க அவரும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் போட்டாருன்னா அவர் நல்லா இருக்கும். குருணால் பாண்டியா பொறுத்த வரைக்கும் சில பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் தனியா பிரிக்கலாம். அப்படி வந்து தீபக் சகர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா பவுலிங் போட்டாருன்னா ஓப்பனிங் 3, அதாவது 6 ஓவர்ல 3 ஓவர் அவரே தள்ளி விட்டுறாரு தோனி. ஆனா என்னன்னா தோனி கையில இருக்கும்போது தீபக் சகர் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தெரியும். ஒரு 3 ஓவர்லயே ஒரு குறைஞ்சது ஒரு விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் எடுக்கக்கூடிய ஆளு. ஆனா இதே செகண்ட் இன்னிங்ஸ்ல போட்டாருன்னு கொஞ்சம் கஷ்டம் தான். அது கொஞ்சம் அது மாதிரி ஒரு சில ஆள்கள் வந்து பட்டை திட்டுவாங்க. அது தோனி வந்து அந்த வகையில வந்து கரெக்டாக கொஞ்சம் தோனிக்கு தீபக் சகருக்கு வேவ் லென்த் நல்லா இருக்கும். இப்போ அங்கே போய் என்ன பண்ண போறாருன்னு தெரியல, பார்ப்போம். அது நிறைய இந்த வாட்டி கொஞ்சம் டீம் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியும். நேற்று ஏலத்தை விட இன்னைக்கு ஏலம் கொஞ்சம் கூடு பிடிச்ச மாதிரி தெரியுது. ஏன்னா நிறைய வந்து அன்கேப்டு பிளேயர்ஸ் பிளஸ் வந்து தெரியாத பிளேயர்ஸ், ஃபாரின் பிளேயர்ஸ் முக்கியமா வந்து இப்போ ஆர்சிபி ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஆள், எனக்கு பேர் டக்குன்னு வாயில வராங்க, ஏன்னா பேரை உச்சரிக்க முடியல வேற. அது மாதிரி ஒரு நல்ல டைப்ல உள்ள ஆள் எடுத்திருக்காங்க, ஃபாரின்காரன் ஒருத்தர், இங்கிலாந்து பிளேயரை. பார்ப்போம். நிறைய நடந்திருக்கு. என்ன சாண்ட்னர் வந்து சிஎஸ்கே விட்டதான் ஒரு வித்தியாசமா தெரியுது. சரி சால் பிரதர், உங்க டாபிக் என்னன்னா, நேற்று வந்து டிஎல்ல ட்ரெண்டிங் வந்து ஒரு மலையாள ஹீரோயின். நீங்க கண்டிப்பா 2-3 நாள் பார்த்துருப்பீங்களே. திவ்யா பிரபான்னு சொல்லுங்க. பாத்தீங்களா? பர்னி நான் என்ன சொன்னேன், பேர் சொல்லு அப்படின்னு சொன்னா இல்லையா? கரெக்டா பேர் சொல்றாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. அது கிடைக்க மாட்டேங்குது, எதுல பாக்குறதுன்னு தெரியல அந்த படத்தை. புரியல, என்ன படம்னா? அந்த வில் படத்துல வரும் ப்ரோ, அப்ப பாத்துக்கங்க. இல்ல நான் கேக்கல, இங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு சரியா கேட்கல என்ன சொன்னீங்கன்னு. இல்ல அவரு வீடியோ தான் கேக்குறாரு. என்ன வீடியோ?
ஒண்ணும் இல்லைங்க. நான் தேடி பார்த்துட்டு என்ன சொல்ல, அது படத்தை தாங்க தேடி பார்த்தேன். தப்பா நீங்க நினைக்காதீங்க, தயவு பாத்துட்டு செஞ்சு. இருக்கீங்களா அந்த வீடியோ தான் கேக்குறாரு. தயவு செஞ்சு தப்பா நான் வந்து நினைக்காதீங்க. இந்த எஸ்கே வந்து இது யாருக்கோ பர்த்டே விஷ் போட்டு ஒரு வீடியோ டிஎல்ல வந்துச்சு. யாருன்னு பேர் பார்க்கலாமேன்னு போய் பார்த்தேன். பரணி ப்ரோ, நான் நேத்தி வந்துட்டு சூக்ஷ்ம தர்ஷினி படம் பார்த்தேன் ப்ரோ. சூப்பர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் 2024. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர் ரொம்ப சூப்பர். ரொம்ப பொறாமையா இருந்துச்சு. என்ன அவங்க மட்டும் எப்படி இப்படி எடுக்கிறாங்க, நல்ல படமா எடுத்துடுறாங்களே அப்படின்ற ஒரு பொறாமை இல்ல இருந்துச்சு. ஆக்சுவலா என் மைண்ட்ல லாஸ்டா ஒரு வேர்ட் ஆட் பண்ணலான்னு சொல்லி என்ன தலைவா? திஸ் ரிவ்யூல போட்டுட்டு திஸ் மூவி another மலையாளம் ஃபிலிம் டு சே மலையாள சினிமா தான்டா பெஸ்ட் அப்படின்னு சொல்லி போடலான்னு நினைச்சேன். உண்மையாலுமே ப்ரோ சொன்னா நம்மள அடிக்க வருவாங்கன்னா, பட் பரவாயில்ல. பட் ரொம்ப நேத்தி மதுரையில வெற்றி தேட்டர், மாட்டுத்தாவணி வெற்றி தேட்டர் ஹவுஸ்ஃபுல் தலைவா. சூப்பர் சூப்பர். ஆமா, அவ்வளவு என்ஜாய் பண்றாங்க. அதுவும் பாப்பனாஸ்க்கு ப்ரோ சப்டைட்டிலோட தான். பாப்பனாஸ்துக்கு ஈக்குவலா, அதாவது திருஷ்யம்க்கு ஈக்குவலா கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட். அந்த ட்விஸ்ட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என்னடா பண்றீங்கன்ற மாதிரி ஆகி போச்சு. ரொம்ப நல்லா, ரொம்ப திருப்தியான ஒரு படம். ஏதாவது ரொம்ப நல்லா போகும்னு நினைக்கிறேன். அப்படியே டப் பண்ணி விடலாம் அவங்க தமிழ் தெலுங்குல எல்லாம். ரொம்ப நல்ல கண்டென்ட். இல்ல மஞ்சுமெல் பாய்ஸ் பிரேமலு மாதிரி சொல்றேன், கிளிக் ஆச்சுன்னா ரொம்ப நல்லா போகும். ரொம்ப நல்ல கண்டென்ட். ஸோ யாராவது பார்க்கலன்னா பாருங்க. அதுவும் மதுரையில ஷோலாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. வெற்றிலலாம் 5 ஷோ போடுறாங்க. நல்ல விஷயம். போட்டோம். அப்புறம் தலைவா இந்த ஜீப்ரா படமும் நல்லா இருக்குன்னாங்க. நாளைக்கு தான் போலான்னு இருக்கேன், போய் பார்க்கணும். நல்லா இருக்குன்னாங்க. அவர் தமிழ் டைரக்டர் தான் ப்ரோ. ஆமா அந்த இது பார்த்தேன், பிரஸ் மீட் பார்த்தேன். அப்புறம் இந்த திவ்ய பிரபா வீடியோ விட்டுருங்க. அந்த படம் நிறைய ஃபெஸ்டிவல் போயிருக்கு. ரொம்ப நல்ல படம்னாங்க. நானும் தேடுறேன், ஏதோ லிங்க் கிடைக்க மாட்டேங்குது. எப்போ ஓடிடில வரும் என்னன்னு தெரியல. டிஜிட்டல்ல வரலங்க, அது தியேட்டர்ல இப்பதான் வந்திருக்கு. அதெல்லாம் ப்ரோ எப்படினாலும் நமக்கு லிங்க் வந்துரும்ல. ஏன்னா நிறைய இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றப்ப நமக்கு இங்க புரியல. இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ரிலீஸ் ஆன எந்த படம் தான் இது? கூழாங்கல் இல்லங்க, அது எவ்வளவு நாள் கூழாங்கல்லாம் எப்பயும் வந்துருச்சு தலைவா. ஓடிடி இல்ல தலைவா, நம்ம ஏழைகளின் ஓடிடில வந்துரும்ன்ற. நல்ல பிரிண்ட் எடுத்து போடுவோம். இல்ல நான் சொல்றேன், ஒன்னு சொல்லவா. கூழாங்கல் தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு, சென்னை தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. யாரும் போய் பார்க்கல, அவ்வளவுதான். தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சா? நான் சொல்றேன், சென்னை தியேட்டர்ல கூழாங்கல் மேபி செலக்டட் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லா அந்த படம் ரிலீஸ் ஆகல தலைவா. இல்ல ஆவல ப்ரோ. இல்ல வினோத் ப்ரோ, ஓடிடி தான் வந்து. இல்ல இது கூழாங்கல் ரிலீஸ் ஆச்சு, தியேட்டருக்கலா ரிலீஸ் ஆச்சு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப நாள் அந்த படம் ஓடல. அது படம் ரிலீஸ் ஆனதும் யாருக்கும் தெரியாது. வெரி லிமிட்டட் ரிலீஸ் தான் அது ரிலீஸ் ஆச்சு. அதனால மட்டும்தான் அதோட தியேட்டர் பிரிண்ட் அது வந்துச்சு. நான் அதை ஷுவரா சொல்லுவேன். ஓகே. நேத்து என்னங்க டிஎஸ்பி சம்பவம் பண்ணிட்டாரு ஆடியோ லான்ச்ல, மஜா பண்றாரு. இல்ல விஷால் ப்ரோ, இதுவுமே வந்து என்ன சொல்ல, இது இப்போ இந்த படம் 2 மாசத்துக்கு முன்னாடியே நான் வந்து பாத்துட்டேன். அத சொல்லுங்களா? நான் அன்னைக்கே சொன்னேங்க. நான் ரிவ்யூ சொன்னேங்க. அப்படியா? எப்படி இருக்கு படம்? என்னது படம்? நல்ல படம் தான். அப்படியா? ஆமா. சிரிக்காதீங்க. என்னங்க புரியல? இல்ல மியூட் பண்ணிட்டு பாத்தீங்களா? எப்படி பாத்தீங்க? விடுங்க. மியூட் பண்ணி பாத்தீங்கன்னா புரியல. அவர் தியேட்டர்ல பாத்தாருங்க. தியேட்டர்ல போய் மியூட் பண்ண முடியுமா? என்னங்க போங்க, அநியாயம் பண்றீங்க. விஷால் ப்ரோ, நான் வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு தியேட்டர்ல மட்டும் ஸ்கிரீன் பண்ணாங்க. அந்த 2 ஷோ. அது ஒரு 2 நாள் 3 நாள் ஓடிச்சு, அவ்வளவுதான். அப்ப கூட ரொம்ப கஷ்டப்பட்டு மாதிரி வருத்தப்பட்டு எல்லாம் ட்வீட் போட்டிருந்தாங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோவே மாறி இருக்கு. ஆமா, நான் பார்த்தேன். ஆஸ்பெக்ட் ரேஷியோ கரெக்டா இருந்துச்சு. அப்படியா? ஆமா. அது பரணி ப்ரோ, நீங்க சூப்பர் ப்ரோ. உங்களுக்கு மட்டும் எப்படின்னு தான் தெரியல தலைவா. என்னது ஏங்க தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிச்சு, போய் பாத்தீங்க. அவர் இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பார்த்தனால அவர் கொஞ்சம் பொறாமையில இருக்கிறாரு. ஆமா, நல்ல அவங்க இன்னொருத்தவங்க பேர் கனி கஸ்தூரி. ஆமா, அவங்களும் செம பெர்ஃபார்மன்ஸ்னாங்க. அவங்க எப்பயுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். ஏன் அப்படியா? பார்க்கணும் அந்த படத்தை. டைம் கிடைக்கிறப்ப பாப்போம். டைம் கிடைக்கிறப்ப தியேட்டர்ல போய் பாருங்க. தியேட்டர்ல எப்பங்க வருது அத சொல்லுங்க முதல்ல. ஏங்க தியேட்டர்ல, தமிழ்நாடு தியேட்டர்ல வந்துருச்சுங்க. நீங்க எங்க இருக்கீங்க? மதுரையில? நான் மதுரையில இருக்கேன். மதுரையில சூக்ஷ்ம தர்ஷினி ரிலீஸ் ஆயிருக்கு. போய் பாருங்க. அது சரி. இல்ல ஓகே, கண்டிப்பா முயற்சி செய்யலாம். இல்ல இப்போ ரீசெண்டா போற ரூமர்ஸ்னால என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல. உண்மையிலேயே இந்த மாதிரி படம் பாக்குறதுக்காக தான் வந்து கேக்குறாங்களா, இல்ல வந்துட்டு அந்த ஒரு பர்టిక్యులர் படம் பார்க்க தான் தலைவா. இப்போ அது வந்துட்டு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தலைவா. அந்த மாதிரி ஒரு
ஆடட் அட்வான்டேஜ்னா எப்படி சொல்றேன்னா, நிறைய பேர் சில பேர் வந்துட்டு சோ இது இருக்கே இல்ல இல்ல அப்படின்ட்டு பார்க்கலாம்னு ஆரம்பிச்சு. சுகுமார் ப்ரோ சொன்னார்ல, இல்ல சுகுமார் ப்ரோ சொன்னார்ல, அன்னைக்கு வந்து சமநிலை படுத்துற விஷயம்னு சொன்னார்ல. அந்த ஆமா என்ன படம் ஆனா அது? அண்ணா ஐயோ இல்லண்ணா மறந்துட்டேன் அந்த படம் பேர டக்குன்னு. அண்ணா நான் தப்பா பாரதி அந்த படம் சொல்லல. பேர் என்ன பண்ணி நம்ம பார்த்தோமே. இப்ப என்ன படம்னா ஐயோ அதான் யாரு மறந்துட்டேனே. ஹீரோ? ஊசி போடுற இருங்க படம். அண்ணா ஆனா இல்ல ஊசி போடுற படம். ஊசி ஊசி போடுற ரோஸ் படம் இல்ல. மார்கரெட் குவாலா. மார்கெட் இது குவாலா சப்ஸ்டன்ஸ் சப்ஸ்டன்ஸ். த சப்ஸ்டன்ஸ். ஆமா பாத்தீங்களா, எனக்கு ஹீரோயின் பேர் ஞாபகம் இருக்கு, படம் பேர் ஞாபகம் இல்ல. என்ன இல்லண்ணா கொடுமை அதுதான். சார் பிரகாஷ் இது. நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். உல்ஃப் ஆஃப் த வால் ஸ்ட்ரீட் படம் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த படம் ஃபர்ஸ்ட் எனக்கு சொன்னது இந்த படத்துல நிறைய இந்த மாதிரிலாம் இருக்கும்ட்டு. அதுக்காக போய் பார்க்க போய் அந்த படம் அவ்வளவு பிடிச்சிருச்சு. என்னடா இப்படி ஒரு படம். அந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி இருக்குன்னு உள்ள வந்து நல்ல படமா இருந்துச்சுன்னா பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, பிடிச்சு போவேன். அதனால நம்ம பசங்களோட மைண்ட் செட் வச்சு நான் சொல்றேன். இல்ல புரியுது உங்க பொதுநலம் புரியுது, இல்ல பொதுநலம் இல்ல. புரியுது, பரந்த மனப்பான்மை இல்ல. புரியுது. இதுக்காக தான் பிரியாணி பாத்தீங்கன்னு தெரியுது. இல்ல புரியுது. ஆனா அண்ணா, பிரியாணில நான் நேத்து ரொம்ப கூட என்ன ஹார்ட்ஃபிட்டிங்கா சொல்லியிருந்தேனால, இருந்துச்சு. நேத்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, பரணிக்கிட்ட விசால்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட வந்து திவ்ய பிரபான்னு சொல்லியிருந்தா, எனக்கு திவ்ய பிரபா தெரியுதா இல்லையா, சூரிய பிரபா தான் தெரியும் அப்படின்னு பாருன்னு சொன்னேன். கடைசியில இப்ப திவ்ய பிரபாவே தெரிஞ்சு வச்சிருக்காரு, சூரிய பிரபாவையும் தெரிஞ்சு வச்சிருக்காரு, அண்ணா எல்லா டிவி காரணத்தையும் ஃபுல்லாவே தெரிஞ்சு பரந்த அவங்க பிற்பானுமே தெரிஞ்சு வச்சிருக்காரு. இல்ல இந்த இதுல சொல்லுவான்ல சந்தானம் படத்துல, தம்பி பாஸ் ஆகணும்னு படிப்பா அப்படின்ற மாதிரிதான். தம்பி படம் பார்க்கணும்னா படமா பாருப்பா அப்படின்றதுதான் என்னோட கருத்து. இதேதான் நான் 2 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் படத்தை படமா பாருங்க, படமா மட்டும் பாருங்க. தலைவா அப்படிலாம் நீங்க சொல்ல முடியாது. 19 ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னுக்கு பார்க்க ஆரம்பிப்பான். ஆனா அதை தாண்டி அந்த படம் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தான் நான் எக்ஸாம்பிள். இல்லங்க. மலினான்னு ஒரு படம் இருக்கு தலைவா. மலினான்னு ஒரு படம் நீங்க ஆப்வியஸ்லி பார்த்திருப்பீங்க. பார்க்கலன்றீங்கன்னா நான் நம்பவே மாட்டேன். மலினான்னு ஒரு படம் இருக்கு, மோனிகா பெலுசி படம். நான் பார்த்திருக்க வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்லையா? அது சரி. பாத்திருக்கீங்கன்னா படம் பார்த்திருக்க மாட்டீங்க. சில சீக்வன்ஸ் மட்டும் நீங்க பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல அந்த படம் நான் பார்த்தது இல்ல. அதுதான் படம்னா அப்படி ஒரு படம். அது ஒரு தப்பான படம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரீசெண்டா அந்த படத்தெல்லாம் நம்ம நான் இப்ப வரைக்கும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அண்ணா அது ஒரு பெரிய அரசியல் படம்னா. அது ஒரு தெரியும் சும்மா சொன்னேங்க. நான் தூள் படம் மீம்ல சொன்னது ஒரிஜினல். அந்த படம் பார்த்தாச்சு, வெளியில பார்க்காம இருக்க முடியாது. அது ஏதாவது எப்படின்னா, அது வந்து எப்பவுமே சில விஷயம் சொல்லும்ல, ஒரு விஷயத்தை கடந்து இன்னொரு விஷயம் செய்ய முடியாதுன்னு சொல்லும்ல, அது மாதிரி வெளியில பார்க்காம சில விஷயங்கள் நம்ம செய்ய முடியாது, கடந்து போக முடியாது. அதனால வந்து கடந்து போறதுக்கான ஒரு படம் அதுதான் வந்து மெலினா. எப்படி நம்ம வந்து ரோட்ல போகும்போது பாத்துருங்க பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துருங்க, நல்ல படம் தான் அது உண்மையாலுமே. பட் என்னன்னா இங்க வந்து நீங்க எப்படி சொன்னீங்க, இப்ப எப்படி நல்ல படமாவே இருந்தாலும் எல்லாரும் அந்த கிளிப்பிங்காக மட்டும் அந்த படம் தெரியப்படுதுன்னு சொல்றீங்கல்ல, அது மாதிரி அந்த கிளிப்பிங்காகவே கண்டென்ட்டுக்காகவே தெரியப்பட்ட படம் தான் மெலினா. ஆனா உண்மையிலே ஒரு நல்ல ஒரு படம். நீங்க தொடருங்க, அது நீங்க மேற்கொண்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் வுமன் ரீடர்னு ஒரு படம் இருக்கும், கேட் வின்ஸ்லெட். அதுவும் பயங்கரமா இருக்கும். அவங்க வந்துட்டு மோனிகா பெலுசின், நிறைய பேர் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆமா அவன் குரூப்பா பேசிட்டு இருக்காப்ல. மோனிகா பெலுசின் ஒரு ஆக்டர். அவங்க ஆப்வியஸ்லி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அவங்க வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ். அவங்க ஒரு படம் பண்ணிருக்காங்க. அந்த படம் இப்படி இருக்கும்னு தான் அந்த படத்தோட இன்ட்ரோடக்ஷனே அப்படிதான் நமக்கு அந்த வயசுல. சரின்னு போய் பார்த்தா அந்த டைம்ல என்னடா இப்படி இருக்குன்னு விட்டுட்டோம். அப்புறம் அந்த படத்தை திருப்பி பார்த்தா எப்பா என்னென்னமோ பேசியிருக்காங்க இந்த படத்தை. நம்ம தான் அப்படி கொஞ்சம் தற்கொலைத்தனமா இருந்திருக்கோம் மேபி அந்த ஏஜ்ல. அப்படிதான் உல்ஃப் ஆஃப் த வால் ஸ்ட்ரீட் இருந்துச்சு. பிரியாணியும் அப்படிதான் இருந்துச்சு. பிரியாணி உள்ள போய் பார்த்துட்டு தெரியாத்தனமா வந்துட்டான். அந்த அளவுக்கு ஹார்ட் ஹிட்டிங், தூக்கம் வரல. பிரியாணி பார்த்துட்டு என்னடா இப்படி எடுத்து வச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஆகி போய் அந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள். இப்போ ரீசெண்டா சப்ஸ்டன்ஸ். இப்போ சப்ஸ்டன்ஸ்லாம் எப்படி சொல்றது, ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு எதிர்பார்த்து உள்ள போயிருப்போம். ஆனா அந்த படம் முடிச்சுட்டு வரப்ப இது ஒரு மொக்க படம், இது இதுக்காக தான் நம்ம பார்த்தன்ற மைண்ட் செட்டே இருக்காது. நிறைய பேருக்கு நான் இன்னொரு படத்தையும் சஜஸ்ட் பண்ணுவேன். இர்ரிவர்சபிள்னு ஒரு படம் இருக்கு, கேஸ்பர்னோ படம். அந்த படம் நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளிப்பிங் இதெல்லாம் நீங்க பாக்குறதே தவிர்த்துருவீங்கன்னு நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். அந்த மாதிரியான ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு படம். ஸ்கிரீன் பிளேயாவே ரிவர்ஸ்ல பண்ணியிருப்பாரு. பயங்கரமான ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கான படம். தயவு செஞ்சு ஃபேமிலியோடலாம் பார்த்து நீங்களும் செருப்படி வாங்கி என்னையும் திட்டி சாபங்கியமாக விட்டு தொலைக்காதீங்கப்பா தயவு செஞ்சு. அதனால அந்த படத்தை தனியாக உட்காந்து பாருங்க. அப்புறம் வந்துட்டு இந்த பிரகாஷ் நான் ஒரு சீரீஸ் பார்த்தேன், அதை மட்டும் சஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன நான் மட்டும் ஓகே பரணி ப்ரோ இருக்காரு, ஓகே நான் பேசுறது கேட்குதுன்னு நம்புறேன். ஏ காளி காளி அங்கின்னு ஒரு சீரீஸ் வந்துச்சு, 2022 வந்துச்சு. ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும் வந்துச்சு. அதோட செகண்ட் சீசன் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் டப்பிங்ல. ஃபர்ஸ்ட் சீசன் எக்ஸ்ட்ராடினரி சீரீஸ். அது ஒரு ரொமான்டிக் த்ரில்லர். அதோட சீசன் 2 வந்துருச்சு. ஸோ இப்போதான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பார்க்காதவங்க பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சரி, இப்ப எல்லாரும் இந்த ஒரு இதை பத்தி பேசுனதுனால நான் வந்து
எனக்கு பிடிச்ச இன்னொரு படத்தையும் நான் வந்து சொல்லிடுறேன். பொங்கி இந்த எழுங்கள் படம் தலைவா. இந்த படம் கண்டிப்பா வந்து யார் பார்த்திருக்காங்களோ இல்லையோ, ஆர்ஜே விஷால் பார்த்திருப்பாரு. சொல்லு தலைவா. த போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி ஆன் ஃபயர். சத்தியமா பார்த்தது இல்ல. இந்த மாதிரி வித்தியாசமான படம் நீங்க தான் bro பார்த்திருப்பீங்க. ப்ராமிஸா நான் பார்க்கல. நீங்க சொன்னீங்கல்ல, அது நான் வந்து இது இல்ல வந்து பரணி என்ன ப்ரோ, நீங்க சொல்ல, தப்பா நினைச்சிட்டீங்க. இந்த மாதிரி கிளிப்பிங் இருக்கிற படமா போய் தேடி பாக்குறவன் இல்ல நானு. அப்படி இல்ல ப்ரோ. புரியுது, சொல்லுங்க சொல்லுங்க. அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் இருந்தாலுமே படமா சூப்பர் படம் அப்படின்ற ஒரு இது புரியுது இருக்குல்ல. புரியுது. பேர் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. த போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி ஆன் ஃபயர். The Portrait of a Lady on Fire. ஓகே, பாத்துருவோம். அந்த படம் நான் வந்து என்ன சொல்ல, நான் நார்மலா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சினாப்சிஸ் படிச்சுட்டு அது செம்ம ரேட்டிங்ஸ் இருந்துச்சு. அது டிஜிட்டல்ல வரதுக்கு முன்னாடியே நான் வந்து லிஸ்ட்ல வச்சிருந்தேன். டிஜிட்டல்ல வந்த உடனே நான் வந்து பார்த்தேன். பார்த்து முடிச்சுட்டு தான் வந்து யோசிச்சேன், ஐயோ செம்ம படம் அப்படின்ற மாதிரி. அது வந்து சூப்பரா இருக்கும். யாராவது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பாருங்க. அதுலயுமே கண்டிப்பா வந்து கொஞ்சம் 18+ சீன்ஸ்லாம் இருக்கும். அதனால தனியா பாருங்க. அது வந்து பிரெஞ்சு படம், ஆக்சுவலா இங்கிலீஷ் படம் கூட கிடையாது, பிரெஞ்சு படம். ஓகே, சோ பாருங்க. விஷால் பிரதர். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. கேக்குதா? கேக்குது ப்ரோ. சுதாகர் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. பிரதர், லக்கி பாஸ்கர் மாதிரி எதனா இருந்தா சஜஸ்ட் பண்ணுங்க பிரதர். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, தியேட்டர்ல பார்த்தேன். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டிங் அந்த மாதிரியா தலைவா? இல்ல அந்த ஜானர்ல எதனா இருந்தா சொல்லுங்க தலைவா. இப்ப இந்த உல்ஃப் ஆஃப் த வால் ஸ்ட்ரீட் சொன்னல, நீங்க பாத்திருக்கீங்களா? அதுதான் இந்த ஸ்டாக் படம் மார்க்கெட்டிங்ல உச்சம். இப்ப ஒரு தெலுங்கு படம் ஒன்று வந்திருக்கு, ஜெப்ரான்னு. தமிழ்ல வந்து தமிழ் டப்பிங் வந்திருக்கு. கிட்டத்தட்ட லக்கி பாஸ்கரும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குன்னு நிறைய நண்பர்கள் சொன்னாங்க, பார்த்த நண்பர்கள். சூப்பர். இது கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இடிக்கும், ஆனா இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் அதே மாதிரி ஜானர் கேட்டீங்கன்னா வேணா பார்க்கலாம். இப்ப நீங்க சொல்லுங்க சுதாகர் ப்ரோ. நீங்க உல்ஃப் ஆஃப் த வால் ஸ்ட்ரீட் தமிழ் டப்பிங்லே இப்ப வந்துருச்சு. அது நீங்க பாத்திருந்தீங்கன்னா ஓகே, அதை பார்க்கலாம்னா அதை பாருங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் படம். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டிங், இந்த மாதிரியான பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் எப்படி பண்றாங்கன்றதுக்கான ஆரம்ப புள்ளி அந்த படம். அது ரொம்ப பிரமாதமான படம். அகைன் டிஸ்க்ளைமர், தனியா உட்காந்து பாருங்க அந்த படம். த உல்ஃப் ஆஃப் த வால் ஸ்ட்ரீட். நம்ம இவர் இருக்காருல, டிகாப்ரியோ, டைட்டானிக் ஹீரோ. படம் அவர் தான் ஹீரோ. நம்ம தாத்தா தான் டைரக்டர், மார்டின் ஸ்கார்செஸி. மொரட்டு சம்பவம், நீங்க அதை பாருங்க. அப்புறம் வந்துட்டு சுகுமார் வந்துட்டாரு எமோஜியோட. அவருக்கு அக்செப்ட் கொடுங்க. நீங்க சொல்லிருங்க, நான் ஒரு விஷயம் சொல்லணும். ஓகே, அந்த படம் பாருங்க. அதுக்கப்புறம் இது எல்லாரும் ஸ்கேம் 92 பாத்திருப்பீங்க. ஸ்கேம் 2003 வந்துச்சு, அதுவுமே நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்டாம்ப். விஷால் ப்ரோ, நீங்க போன வாரம் சொன்ன கேட்ச் மீ இஃப் யூ கேனும் இந்த லிஸ்ட்ல வரும். ஓகே, ஆமா சொல்லலாம். ஃப்ராடு. ஆமா, அந்த படம். அப்புறம் அதுவும் தமிழ் டப்பிங்ல இருக்கு சுதாகர் ப்ரோ. கேட்ச் மீ இஃப் யூ கேன், அதுவும் டிகாப்ரியோ படம் தான். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் படம். அப்புறம் வந்துட்டு இந்த படம் இப்போ ஒண்ணு சொன்னானேங்க, இந்த மாதிரி டக்குனு ஜோன் அவுட் ஆயிடுச்சு. பிரகாஷ் ப்ரோ, அந்த பிக் ஷேர் பண்ண முடியுமா? ஸ்கேம் 1992 சொன்னீங்க. 92க்கு அப்புறம் 2003 ஒன்னு வந்துச்சு ஒரு சீரிஸ். அதுவுமே நல்லா இருந்துச்சு. அது வந்து இந்த ஸ்டாம்பை வச்சு, ஸ்டாம்ப் ஸ்கேம் வச்சு பண்ணது. ஸ்கேமோட இப்ப அடுத்த பார்ட்டும் வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டது. எப்ப ரிலீஸ் ஆகுது? வணக்கம்ண்ணா. ஸ்கேம் 2003 தான் மாஸ். ஓகே தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ ப்ரோ. பாருங்க, பார்த்து ஒரு ட்ரேடிங் வச்சு பண்ற ஸ்கேம் கூட வந்துட்டு அது பெரிய அமௌண்ட் புழங்குதுன்னு சொல்லலாம். ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் வச்சு அந்த ஆள் எவ்வளவு யோசிச்சு மாஸ் பண்ணிருக்கான் பாத்தியா? ஆமா. அப்புறம் வந்துட்டு ரொம்ப பேசிக்கா நீங்க போகணும்னு வச்சீங்கன்னா ஃபர்ஸி பார்க்கலாம். ஃபர்ஸி எனக்கு ரொம்ப பெருசாலாம் ஒர்க் ஆகல. ஆனா அது பார்த்தாச்சு. இல்லண்ணா, இந்த சுதாகர்னு ஒருத்தர் கேட்டாப்ல, இந்த ஜோன்ல கேட்டாப்ல, இந்த லக்கி பாஸ்கர் ஜோன்ல படம். உன்னோட இன்ஸ்டாகிராமோட ஐடியை கொடுத்துட்ட அப்படின்னா எல்லாரும் என்ன வேணுமோ பார்த்து தெரிஞ்சுக்க போறாங்க. இதே பேர் தான் ஆர்ஜே விஷால்னு வந்தீங்கன்னா இருப்பேன். இல்ல, இதே ஏகப்பட்ட இதுவை போட்டு வச்சிருக்கிறதுனால நானே எனக்கு எதனா இதுனா பாக்கணும் அப்படின்னு பேஜுக்குள்ள போயிட்டு என்ன பாக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தா இப்ப கப்பலா பண்றீங்க, 2 பேரும் சேர்ந்து எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இல்லண்ணா, நீங்க வேற சும்மா அப்பப்ப எப்பயாவது பண்ணது. அது பார்த்தேன்.
அது வந்து நல்லா நல்லா இருந்தது. எல்லா இதுவுமே வந்து ஆல்மோஸ்ட் தெரியாத இதுவெல்லாம் கூட நிறைய நோட் பண்ணி போடுற அந்த இது எல்லாமே வந்து கொஞ்சம் இப்ப திடீர்னு வந்து யாருக்குன்னா தமிழ் டப்பு பார்க்கணும் அப்படின்னா, இல்ல வேற எதனா ஒரு வெப் சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னா, படங்கள் மோஸ்ட்லி நம்ம பேசிடுறோம். வெப் சீரிஸ் நிறைய பேர் பேச மாட்டோம். அது பேச மாட்டோம்னு தாண்டி ரொம்ப ஹிட் ஆனாதான் நம்ம பேசுறோம். இல்ல அண்டர் ரேட்டட் ஆயிடுச்சுன்னா பேச மாட்டோம்ல. கரெக்ட். ஆமாண்ணே, ஆமா. அந்த மாதிரி இருக்கும்போது நான் நிறைய உன்னோட இது பார்த்து எடுத்து வச்சிருக்கேன். ஆனா பார்க்க டைம் தான் கிடைக்கல. சூப்பர்ண்ணே. என்னுடைய முன்னோர் நீங்க சொல்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ வேற கம்னப்பா எடுத்துதான் வச்சிருக்கேன். ஒன்னும் எதுவுமே பாக்கல. நான் ஒன்னும் சிட்டாடல் அணி பண்ணியே ஒன்னும் பார்த்து முடியல. அது போறீங்க, அதுக்கு ஏன்னா போறீங்க? நல்ல பரணி தான் நல்லா இருக்குன்னா, பரணி தான் நல்லா இருக்குன்னு சொன்னான். டீசென்ட்டா இருக்கும், நல்லா இருக்கும் ப்ரோ. பரணி பேச்சு கேட்டுதான் நான் உள்ள இறங்கி இருக்கேன். பரணி பேச்சு கேட்டுதான் இந்த டார்க்னு ஒரு கிராஸ்னு ஒரு வெப் சீரிஸ் இருக்கு, அதுவும் நல்லா இருக்கும். பரணி தான் சொல்லியிருக்கான். அது நான் 2 எபிசோட் லெவல் கிராஸா இல்லன்னா வெறும் கிராஸ் ப்ரோ. வெறும் கிராஸ் நீ பொண்ணு வந்திருக்கு. லெவல் கிராஸ் இல்ல, வெறும் கிராஸ். கிராஸ்னு சொல்லி ஒரு பிரிட்டிஷ் சீரிஸ் வந்திருக்கு. அது 2 எபிசோட் நல்லா இருந்துச்சு. 3வது எபிசோட் கொஞ்சம் இதாதான் போச்சு. எனக்கு தெரியும் ஏன் வந்து பிரகாஷ் ப்ரோவோட மைண்ட்ல லெவல் கிராஸ் ஆழமா பதிஞ்சிருக்குன்னு. ஏன் இல்ல சுகுமார் ப்ரோ, என்னன்னா ஃபர்ஸ்ட் தடவை போன ஒரு 1.5 மாசமா 1 மாசம் முன்னாடி லெவல் கிளாஸ் ஒரு மலையாள படம் வந்துருந்துச்சுல தியேட்டர்ல. அப்ப திடீர்னு அப்டேட் சொன்ன அப்படி பரணி அப்டேட் சொன்ன உடனே பரணி உங்களுக்கு இன்னொரு இதே டைட்டில் இன்னொரு படம் இருக்கு தெரியுமான்னு கேட்டேன். அப்பயே தெரியலன்ட்டு அப்படி. அப்புறம் எதுக்கு விட்ட வழக்கம் சொல்லிட்டு அப்படின்னு விட்டாச்சு. அதை இல்ல ப்ரோ, எனக்கு எதனால வந்து லெவல் கிளாஸ் ரொம்ப மைண்ட்ல பதிஞ்சுனா, ஸ்பேஸ்ல வந்துட்டு கமெண்ட் வந்திருக்கு, ஸ்மார்ட் பரணி டஸ் நாட் லிசன் டு ஸ்பீக்கர்ஸ் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒரு செகண்ட். அவர் அந்த சிவகார்த்தியின் வீடியோ வந்து எப்படின்னா வள்ளுவன் வாசகை கூப்பிடும் போது எப்படி வாசகி வந்து கிணத்து மேல இருக்க அந்த வாலியை விட்டுட்டு அப்படியே போயிருவாங்களோ, அது மாதிரி சிவகார்த்திகேயனோட நியூஸ் ஒன்று வந்துச்சுன்னு அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு. அந்த ஒரு செகண்ட் அது அவரோட தப்பு கிடையாது. அது வந்து எப்படி சொல்லுவாங்க, தன்னிச்சை எப்படி அனிச்சை தன்னிச்சை நமக்கு எப்படி ஒரு விஷயங்கள் இருக்குல்லோ அது மாதிரி ஒரு தன்னிச்சையான செயல்கள். அது தன்னிச்சை செயல் மாரி அனிச்சை செயல். கண்டிப்பா இல்ல நான் வந்து அது வந்து பர்த்டே விஷயம் இந்த மாதிரி நார்மலா வீடியோல போட மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் அது வந்து டிஎல்ல வராது. ஸோ இது யாருக்கு பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது, அந்த பேரு இல்ல என்ன இது கண்டென்ட்ன்றத பாக்குறது, அது ஒரு 15 செகண்ட்ஸ் இருந்துச்சு. அந்த கிளிப் பாக்குறதுக்குள்ள நீங்க எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்க. அது ஒரு குத்தமா? குத்தம்னு சொல்லல பாருங்க, குத்தம்னு சொல்லல. அனிச்சை செயல்லாம் தெரியும்ல என்னன்னு? தெரியாதுண்ணா. சுகுமாரண்ணா தமிழ் தெரியாதா? ஏன்னா ஈஆர்ல படிச்சிருக்கீங்க, தமிழ் தெரியலங்கிறீங்க. என்ன போங்க, அன்னிச்சை செயல்லாம் எங்க இதுல நான் படிக்கும் போது சொல்லி கொடுக்கலண்ணா. சரி என்ன பரணி குணா ரீ ரிலீஸ் ஆகுது பேர் சொல்லிட்டியா? என்ன சொல்றீங்க? எப்ப வரும்? அத தானா சொல்ல வந்து நான் இது ஆர்ஜே விஷால் ப்ரோ சொல்லி முடிச்சிட்டு சொல்ல வந்தேன். இந்த வருஷம் தான் மஞ்சுமல் பாய்ஸ் வந்து அந்த பாட்டு ஃபேமஸ் ஆச்சு. அதே வருஷத்துல குணா படம் ரீ ரிலீஸ் ஆகுது. இந்த மாசம் குணா, அடுத்த மாசம் தளபதினா ஐயோ சூப்பர் ப்ரோ, ஆர்வமா இருக்கு. சூப்பர் தான் அண்ணே. சுகுமாரன் இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா ரிலீஸா இல்ல சென்னை மட்டும் செலக்டட் தியேட்டர்ஸ்னு ரிலீஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இப்ப சிலம்பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க சென்னையில மட்டும், கடுப்பாயிடுச்சு. அந்த மாதிரி இல்ல, இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா தான். அப்பாடா சூப்பர்ண்ணே. மெயின் தியேட்டர்ஸ்ல மெயின் ஏரியாஸ் மட்டும் தான் ஆகும். பட் ஆனா எல்லா ஏரியாஸ்லயும் ஆகுமான்னு தெரியல. ஒரு தியேட்டர்ல வந்தா போதும், மதுரையில போய் அடிச்சு புடிச்சு. குணாலாம் வரும் கண்டிப்பா வரும். குணாலாம் என்ன படம், மிரட்டி விட்டுருப்பாப்ல நம்ம ஆளு. போன வருஷம் வேட்டையாடு விளையாடு இங்க ரிலீஸ் ஆச்சு ப்ரோ. 4 தடவை ஷோ கேன்சல் ஆகி 4வது தடவை நானே ஆள் சேர்த்து பார்த்தேன் அந்த படத்தை, வேட்டையாடு விளையாடு. இப்ப எடுக்கிற படம் மாதிரி இருந்துச்சு பாத்தீங்களா ப்ரோ? அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. இல்ல நான் சொல்றது கர்நாடகால ப்ரோ ரிலீஸ் இருந்துச்சு ப்ரோ. வேட்டையாடு விளையாடு நல்லா போச்சு. நல்லா யாரு இதுல வெடி வெடிக்கிறாங்க? போர் தொழில் ரிலீஸ் ஆகி உங்களுதான் என்னோட என்ன ப்ரோ வெடி வெடிக்கிறாங்க? சும்மாவா கேங்கா இருக்கீங்க வெடி வெடிக்கிறீங்க? ஒன்னும் புரியல. பர்த்டே அதே மாதிரி பிரகாஷ் ப்ரோ இன்னைக்குதான் எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிச்சு. என்னன்னா மார்க் ஆண்டனியோட ரைட்டரும் குட் பை டக்லியோட ஸ்கிரீன் பிளே ரைட்டரும் சூதுகவமோட டைரக்டரும் ஒண்ணு அப்படின்னு இன்னைக்குதான் எனக்கு தெரியுது. இன்னைக்குதான் இந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சிச்சு. சுகுமாரண்ணா நீங்க வரப்ப நீங்க பாட்டு பாடுவீங்கன்னு நான் நினைச்சேன். என்ன பாட்டு? என்ன அந்த பாட்டை நீங்க பாடிட்டே வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். நீங்க வேற மெயினான வரி அது இல்ல ப்ரோ மெயினான வரி அது இல்ல ப்ரோ. என்னது நீங்க மவிரம் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, என்ன லைன் சொல்லுங்க. எட்ரான்னு வருதுல. சுகுமாரண்ணா இதுக்கப்புறம் நானும் உங்களோட பிஆர் டீம்ல சேர்ந்துடலான் இருக்கேன். புஷ்பா படம் 2வது வாட்டி ரீவாட்ச் பண்ணேன்.
பிரகாஷ் அண்ணா கோவப்பட போறாரு. ஏங்க நான் அந்த படத்துல அப்படி எங்க என்னதாங்க இருக்கு? ரெண்டாவது தடவை எப்ப பார்த்தேன்னா விஜய் சூப்பர்ல போட்டாங்க நேத்து முந்தினேத்து. ப்ரோ அது இல்ல அந்த படத்துல என்னதான் நல்லா இருக்கு, இருக்குன்னு ரீவாட்ச் ஜாலியா இருக்கு ப்ரோ. புரியல நீங்க எனக்கு. வேற ஜாலியா போகுது ப்ரோ. என்ன ப்ரோ இதுக்கு மேல வேணும் நமக்கு? அப்படியே நல்ல ஃப்ளோல. ஆமா என்ன நீ அப்படின்னு பாரு. அது ராஷ்மிகா கேங்கெல்லாம் அப்படிதான் பேசிப்பாங்க. என்னமே நீ இப்போமே அப்படின்னு. அண்ணா எனக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், அதே ஆள் தானே தமிழ் டப்பிங் பண்றாரு. வேற யாராவது பண்ணா அந்த கேரக்டரே போயிரும். அதே ஆள் தான். ஓகே ஓகே. இல்ல அது அந்த கேரக்டரோட வாய்ஸ்க்கு நம்ம கேட்டு பழகிட்டோம். அது செம்மையா இருந்தது. ஆனா அவரே தானே ராக்கி பாய்க்கும் பண்ணது. அவரே தான் நினைக்கிறேன். ஆமாமா, அது இதுல புஷ்பாக்கு ஸ்லாங் மாத்தி எவ்வளவு அழகா பேசிருப்பாரு பாத்தியா. அந்த ஒரு அதே புஷ்பா இல்ல வளர்ந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி பேசுவாரு. வினோத் ப்ரோ சொல்லு ப்ரோ. இல்ல பார்ட் 1ல கருப்பா ஒருத்தர் ஃப்ரெண்டா வருவார்ல, அவரு இதுல இல்ல போல, வேற ஒருத்தர் இல்ல அவருக்கு ஏதோ இல்ல இருக்காருங்க. அந்த ஒரு இந்த ஃபயர் இல்ல வைல்ட் ஃபயர்னு சொல்லும்போது பின்னாடி இருக்காரு. அது எப்படி அவன் இல்லாம கரெக்ட். ஆனா அவருக்கு ஏதோ எதுலயோ அவர் மாட்டினாரு அப்படின்னு ஷூட்டிங் தள்ளி எல்லாம் போச்சுன்னு நினைக்கிறேன். நடுவுல அவர் ஏதோ படம் ஃபுல்லா அவன் தானே வரான், அவன் தானே ஆரம்பிப்பான். அவனோட கதையே வந்து அவன் தானே பேசுறது. செஞ்சந்தனம் அவங்க இருக்கு அந்த வாய். சுமார் ப்ரோ கேக்குதா? இதுல கூட போட்டோ எடுக்க சொல்றது அவரு தானே. இந்த பாட்டுல கூட ஓபனிங்ல அவரு நினைக்கிறேன். சரி வினோத் ப்ரோ என்ன ப்ரோ கேக்குது ப்ரோ? சுமார் ப்ரோ நான் கங்கோ முதல்ல சொன்ன பாருங்க, அஞ்சான தளபதி ரசிகர் மேல ஏதனாரு கங்கோ எழுதிட்டாரு. தனஞ்சய பேட்டி கொடுத்திருக்காரு யூடியூப். நான் எதிர்பார்த்ததுதான். சொல்லி வச்சுதான் இந்த பக்கம் திருப்பி விட்டு எழுதிட்டாரு. வீடியோ வேணா ஷேர் பண்ணிட்டா மேல போட்டு வந்து பேட்டி கொடுத்துட்டாரு. நான் எதிர்பார்த்ததுதான் அது. நான் முதல்ல சொன்ன பாருங்க உங்ககிட்ட. ஆமா முதல்ல சொன்ன இதெல்லாம் வந்து இது எப்படி எனக்கு சொல்றது வந்து இதெல்லாம் வந்து ரீசன் வந்து 1000 சொல்லலாம் ப்ரோ. ஆனா மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு யார் ரீசன். இது வந்து மத்தவங்க சொல்றதாலே இது பண்றதாலே மாற போறது. இல்ல அவர் என்னன்னா ரசிகர்களை யாரோ 2 ரசிகர்கள் போட்டு 2 குரூப் போட்டு சொல்லிருக்காங்க, சண்டை போட்டு இந்த படத்தை ஓட விடாம பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாரு. எந்த யாருமே இது பண்ண முடியாது நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனா அதே மாரி என்னன்னா எனக்கெல்லாம் ஒரே ஒருத்தனை 2 படத்துல எந்த படம் வருதுன்னே தெரியாம இருக்கு கேங்கு, எங்க கேங்கு மாதிரி இருக்கு. அப்படி நாங்களே பொங்கலுக்கு எந்த படம் வருதுன்னு தெரியாம இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் இதை பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கே சங்கடமா போச்சு. ப்ரோ எனக்கு தெரியாது ப்ரோ, எப்படின்னா ஒரு படம் வந்தாகணும் ப்ரோ. நான் தான் ரிலீஸ் பண்ண போறேன். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. இது வினோத் உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன். பிரகாஷ் ப்ரோ நாளைக்கே பேசி இதுக்கு எதனா ஒரு முடிவு கொண்டு வாங்க ப்ரோ. ஆமா நான் தான் டேரக்டர், நான் தான் போய் ப்ரொடியூசர், நான் தான் போய் முடிவு பண்ண போறேன். ஏங்க நீங்க வேற நமக்கே இப்ப பாருங்க 2ல 1 வராம போகுதுன்னா பரவாயில்ல, 2மே 1 வரலன்னா என்ன பண்றதுங்கிற மாதிரி குழப்பத்துல இருக்கு. பாப்போம் இந்த வாரம் இந்த மந்த் இப்போ இது சொல்லுங்க. விடாமுயற்சி ரிலீஸ் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். 2மே இல்லன்ட்டா அப்புறம் விடாமுயற்சி வந்தா அப்ப சந்தோஷப்படுவீங்கல்ல. அது ஆகத்துக்கு ரொம்ப அதுக்கு ஆகத்துக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குல்ல. சரி பாப்போம். அது ஏன்னு அவர் சொல்லிட்டாரு. இன்னொரு சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் ஸ்டார்டிங்ல அதான் சொல்லிருக்கேன். பட் இன்னும் 45 நாள் இருக்குல்ல, பாப்போம். எல்லாம் 47 நாள் இருக்குல்ல. நீங்க தான் ப்ரோ சொன்னீங்க 45 நாள் இருந்தாலும் விடாமுயற்சிக்கு அவர் திரும்பி வெயிட் போட்டுட்டு அந்த அளவுக்கு வெயிட் போட்டு பண்றது பாசிபிள் ரொம்ப கம்மி. நான் சொல்லிட்டேன் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன், அதெல்லாம் சொல்லிட்டேன். நான் சொல்றது என்னன்னா நமக்கு இந்த வீக்கெண்ட் கண்டிப்பா தெரிஞ்சிடும். அதாவது இந்த மந்த் எண்ட் வீக்கெண்டுங்கிறது எல்லாம் ஒண்ணுதான் நமக்கு வரப்போகுது. 30ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா தகவல் தெரிஞ்சிடும். அபிஷியலாவே தெரிஞ்சிடும். அதாவது அன்அபிஷியல் இல்ல, அபிஷியலாவே தெரிஞ்சிடும். சுகுமார் அண்ணா இது சொர்க்கவாசல் பிரீமியர் இருக்கா? இருக்கு. ஆனா எப்போ இருக்கு அப்படின்றது மட்டும் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னா அதே நாள்லமே மிஸ்யூமே வந்துட்டு பண்றாங்க. அண்ணா எனக்கு அந்த ட்ரெய்லரும் பிடிச்சிருந்துச்சுண்ணா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்ல 2மே வந்து ஒரே நாள்ல வந்து பிளான் பண்றதுனால அது அவங்களுக்குள்ள அது அந்த டைமிங் பேசி வச்சுட்டு எப்போ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா 2மே ஈவினிங் ஸ்லாட் தான் வந்து 2மே லாக் பண்றாங்க. தெரியல பாப்போம். நான் சொல்றேன். அப்ப பிரகாஷ் நான் சென்னை போறீங்களா? புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களை தமிழகத்தில் உருவாகியுள்ள காரணத்தினால் இலங்கை நோக்கி அது நகரும் என்றாலும் கூட சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் கனமழையோ அல்லது இடியுடன் கூடிய பலத்த கனமழையோ பெய்யக்கூடும் என்பதால் ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது. அந்த காரணத்தினால் சென்னை பக்கம் போது ரெட் அலர்ட் விடுவாங்கன்னு பிரதீப் சொல்லியிருக்காரு. ரெட் அலர்ட் கூடிய விரைவில் விட போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால வெயிட் பண்ணிட்டு நம்ம சென்னை பக்கம் போறத ஒரு வாரம் தள்ளி வச்சு குட்பேட் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃபீஸில் வந்ததுக்கப்புறம் நானும் சுகுமார் ப்ரோ அங்கே ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது அங்கே போய் பார்த்துக்குவோம்.
அங்க பண்ணிருக்கோம். நானும் ஒண்ணுல குண்டட பார்ட்டி கழிச்சு தான் பார்ட்டி இல்ல தான் இல்ல அது 10 வேற அது மாடுன்னு வேற. வந்தா நானும் சுகுமார் ப்ரோவும் ஒரு மிகப்பெரிய பார்ட்டி ஒன்று வேற மாதிரி பார்ட்டி ரெடி பண்ணி இருக்கிறோம். அதுக்கு நாங்க போய்க்குவோம். அது நான் வரல. அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும். நீங்க 2 பேர் மட்டும் போவீங்கன்னா எனக்கு புரியல. எனக்கு இவர் ட்ரெண்ட் ஷூட் வருவாரு. நாங்க எல்லாம் பட பார்ட்டி ஒரு மிகப்பெரிய படத்துக்கு போறோம். ஒரு ஈவெண்ட் பார்க்க என்னையும் போறோம். கூப்பிடுங்கண்ணா, என்னையும் அப்ப நானும் கூப்பிடுங்க. வரேன். பட பார்ட்டினா பட பார்ட்டி அது வித்தியாசமான பட பார்ட்டி. அதுங்க இருந்து நாங்க வந்து இன்னொரு ஒரு ரொம்ப நாள் ஒரு ஆசையை வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சினிமா சம்பந்தமா. அதை நாங்க ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் ஆகட்டும் போவோம். அப்ப என்ன நானும் பிரகாஷ் வரேன். மறந்துடாதீங்கண்ணா என்னையும். அது எனக்கு தெரியும். அது வந்து 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி தானே ப்ரோ? ஆமா, ரொம்ப விவகாரம் பிடிச்ச மேட்டரா இருக்கும். ஒருத்தர் அம்பியா மாதிரி ஒருத்தர் கை தூக்கி நிக்கிறாரு. அதை விடுங்க, நாளைக்கு வந்து அவர் பேசுறதுக்கு ஒன்று சொல்லிடுறேன். நாளைக்கு விடுதலையோட ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச் பரணி ஆல்ரெடி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கான ஈவெண்ட் சொல்லலையா பரணி? என்ன பரணி? அதெல்லாம் நேற்றே அவர் வெற்றிமாறன் படத்தெல்லாம் பேச மாட்டாரு. நாளைக்கு வருதுன்னா இன்னைக்கு தான் சொல்லணும். சரி, ஓகே ஓகேண்ணா, சொல்லுங்க. ஓகே, அதுக்கான ஈவெண்ட் இருக்கு. அதனால யாருன்னா சென்னையில இருந்தீங்க அப்படின்னா லேடி ஆண்டாள் அந்த ஸ்கூல்ல தான் நடக்குது. அது கொஞ்சம் ஓப்பன் இன்வைட் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பெரிய ஒரு ஸ்கூல்ல பண்றாங்க. ஏன் ஸ்கூல்ல பண்றாங்க? இல்ல சூரி ஃபேன்ஸ் எல்லாம் வருவாங்களா, அதுக்காகவே வந்து அது கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ்ல பண்றாங்க. ஒரு போஸ்டர்ல கூட சூரிய பார்க்கல. சுகுமார் ப்ரோ அவரோட கெட்டப் என்ன பட கெட்டப் ப்ரோ? அது தாடி எல்லாம் அதிகமா வச்சிருக்காரு. என்ன பட கெட்டப்? யார ப்ரோ கேக்குற? சூரி கேக்குறாரு. இவர் படத்துல தாடி அதிகமா தங்கவாக்கு ரிவ்யூ கொடுத்திருந்தார்ல ப்ரோ. கோயில் வாசல்ல நின்னு ரிவ்யூ கொடுத்திருந்தார்ல. டைரக்டர் படம் தான் நினைக்கிறேன். if I'm not wrong, தெரியல எனக்கு. அடுத்து அந்த படம் தான் பண்றாரு. நீ யார கேக்குறாரு? சூரி ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ இப்ப திருச்செந்தூர் போயிருந்தாரு. ரைட். ஓகே. நான் சூர்யான்னு காதுல விழுந்துச்சு. அதான் யோசிச்சேன் சூர்யா இப்ப கெட்டப் போட்டாருன்னு. என்ன படம் ப்ரோ அது? அதே மாதிரி விஷ்ணு விஷால் தான் ப்ரோ, படமே வரல. அவர் படம் நம்பி போலாம். அவருக்கு ஒரே போஸ்டர் அடைய வருங்க. பர்த்டே போஸ்டர், வாழ்த்து போஸ்டர், அவர் தயாரிக்கிற போஸ்டர், அவர் தம்பி ஹீரோ அடிக்கிற படம் போஸ்டர், அவர் தயாரிக்கிற இன்னொரு படம். என்ன படம்? ஐயோ அது நான் மறந்துட்டேனே. என்ன யார் படம்? விக்னேஷ் கார்த்திக் ஒருத்தர் இருப்பார்ல டைரக்டர். ஹாட்ஸ்பாட் 2 சொல்லிட்டு அது மாதிரி ஏகப்பட்ட படங்கள் விஷ்ணு விஷால் பேர்ல தயாரிப்புலயும் நடிப்புலயும் போஸ்டர் மட்டுமே வந்துகிட்டே இருக்கு. அது போதுமானோ உங்களுக்கு? சைக்கோ கில்லர் படம் ஒன்று வந்து சூப்பரா இருக்கும். விஷ்ணு விஷாலோட ஆரியன் படம் வரப்போகுது, பாப்போம். ஆக்சுவலா அவர் மோகன் அந்த படம் தான் ப்ரோ கேட்டேன். அந்த படம் தான் என்ன ஆச்சுன்னே தெரியல. இல்ல இந்த மெட்ராஸ் மர்டர் படம் வச்சு சீரியஸ் சொன்னீங்கல்ல, அதுல வந்து தியாகராஜ பகவதர், எஸ்.என். கிருஷ்ணன் அவங்க 2 பேர் தான் அக்யூஸ்டா? ஆமா, அந்த கேஸ் ஆச்சு இல்ல. எனக்கு தெரியாது. நான் அவ்வளவு ஓடலாம். ஏங்க இப்ப இவ்வளவு நேரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? அதான் சொன்னேன். அது வந்து சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். எதுக்காக சொல்லல அப்படின்னா, காந்தான்னு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்களா, துல்கர் சல்மான் படம். கிட்டத்தட்ட அதுவும் இதுவும் சேம் கான்செப்ட் தான். அது பயோபிக். அதுல அதோட கதையும் இதோட கதையும் ஒண்ணுதான். அவங்க 2 பேரும் அந்த மர்டர் மிஸ்டரி பின் பண்ணி தான் வராங்க. அதனால மெட்ராஸ் மிஸ்டரின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. அது காந்தா, அது துல்கர் சல்மான் நடிக்கிறது, இது நஸ்ரியா நடிக்கிறது. சூப்பர். இல்ல இது எனக்கு தெரியாது, அதனால தான் கேட்டேன். ஆனா அந்த பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், தியாகராஜா பகவதர். நிறைய பேர் ஏன் தமிழ் முதல் சூப்பர் ஸ்டார் அவரு, முதல் சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர், எம்கேடி. ஆனா அவரோட ஃபேஸ்லாம் கிறிஸ்டோபர் ப்ரோ இப்ப ட்வீட் போட்டிருக்காரு. அத பார்த்துட்டு தான் பர்னி ப்ரோ எப்போ வருது அது தெரியலையே. ஆனா ஒன்னு நோட்டீஸ் பண்ணீங்களா, எல்லாமே பீரியட் படம். துல்கர் இப்ப கடைசியா பண்ற எல்லா படமும் பீரியட் படமா தான் இருக்கு. சொல்லிட்டாரு கடைசி பயோபிக்னு சொல்லிட்டாரு. அவர் இதுக்கு மேல பயோபிக் நடிக்க மாட்டேன், இதான் கடைசி பயோபிக்னு சொல்லிட்டாரு. அப்படியா? இல்ல அது 2022 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ப்ரோ. ஏன் ஒண்ணும் வரல? ஆக்சுவலா இந்த வருஷம் தான் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. 22 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பாக்குறேன் 2 வருஷம் மேல ஆகுது, இன்னும் வந்து அதுக்கான இது வரல ப்ரோ. ஒரு சின்ன ஒரு எனக்கு ஒரு ஆச்சரியம் சொல்லிடுறேன். என்னன்னா, அந்த வைபவ் சூரியவன்சின்னு ஒரு பிளேயர் இப்ப எடுத்திருக்கிறாங்கல்ல, ராஜஸ்தான் ராயல்ஸா. ஆச்சரியம் வெறும் 13 வயசு அந்த பையனுக்கு. 13 வயசுல வந்து ஐபிஎல் ஆடுறாரு.
என்ன ப்ரோ சொல்றீங்க? புதுசா சொல்றீங்க. ஆமா யங்கஸ்ட் அததான் ஐபிஎல் சொல்றேன். பிளேயர். அதான் யங்கஸ்ட் அதை பிளேயர் இன் சொல்லணும்னு ஐபிஎல். ஆமா யங்கஸ்ட், அதாவது வெரி யங்கஸ்ட் பிளேயர். 13 13 வயசு. அநியாயமா இருக்காத. 13 வயசு. ஆமா 13 வயசு. பேர் சொல்லுங்க. 8வது படிச்சுட்டு இருக்கு பையனுக்கு. வைபவ் சூரியவன்சி. அது சம்பளம் வந்து ஏலம் எடுத்துக்கிறது வந்து 1,10,00,000. அப்ப அவன் தான் ஃபியூச்சர் ப்ரோ. ஆனா ஆள் என்ன ஹைட்டா நல்லா இருப்பானா பாக்க, 8வதுன்றீங்க ஒண்ணும் இல்ல அது புரியல. நல்ல இல்ல நல்லா இருக்கும். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, இன்னொரு சூரிய வம்சின்னு ஒரு பையன் இன்னொருத்தர் வந்தார்ல, இன்னொரு பேர். அந்த 2 பேர் வந்து செம்ம டேலண்டட் பிளேயர்ஸ்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் எடுத்தவங்க. இந்த பையன்லாம் ரெக்கார்டு பயங்கரமா இருக்கு. இந்த பையனுக்கு ஆல்ரெடி ஆர்ஆர் எடுத்திருக்காங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ். சூப்பர். 13 வயசு, பெரிய விஷால் ப்ரோ. ஆனா ஸ்போர்ட்ஸ பொறுத்த அளவுக்கு வரையும் வந்து சைஸுக்கு மதிப்பு இல்ல ப்ரோ. பார்த்த வரையும் எந்த டீம் வந்து நல்லா பிக் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? மும்பை இந்தியன்ஸ் வந்து பக்கா ப்ரோ. எனக்கு வந்து சொன்னா மும்பை இந்தியன்ஸ் எப்பவுமே வந்து மும்பை இந்தியன்ஸ் இல்ல ஆன் பேப்பர் பக்காவா இருக்காது என்ன பொறுத்த வரைக்கும். என்னமோ ஒரு ஆர்ஆர் மேல ஒரு இது இருக்கு ஃபர்ஸ்ட், அப்புறம் மும்பை, அப்புறமேட்டு வந்து பவுலிங் யூனிட்ல மட்டும் கணக்கு பண்ணா எஸ்ஆர்ஹெச். ஓவரால் கம்பேர் பண்ணா நான் சொன்ன மாதிரி ஆர்ஆர், மும்பை, லக்னோ கொஞ்சம் நல்லா தெரியுற மாதிரி இருக்கு. லக்னோ வந்து இப்போ எல்லா வகையிலுமே கலந்துருக்கு. ஆனால் லக்னோவில் மட்டும் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனைனா, ஓப்பனிங்லேயே அந்த ஓப்பனிங் இந்த ஒரு 4 பேர் 5 பேத்துக்குள்ளேயே 3 லெஃப்ட் ஹேண்டட் எடுத்து வச்சிருக்காங்க. இருக்கிற 3 லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் போது ஓப்பனிங்காக இறக்கி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஒரே குழப்பமா இருக்கு எனக்கு அது ஒன்று லக்னோவில் மட்டும். மற்றபடி எனக்கு ஆன் பேப்பர் பார்க்குறப்ப எனக்கு ஆர்ஆர் நல்லா தெரியுற மாதிரி இருக்கு. பஞ்சாப் விட்டுட்டீங்களே. பஞ்சாப் எல்லாத்தையும் காசு இருக்குன்னு கொட்டி வச்சுட்டு போறான். அதனால எனக்கு பஞ்சாப் வந்து வருஷம் விளங்காம போயிடுது. அதனால எனக்கு இந்த ஆர்ஆர் கூட கொஞ்சம் திடீர்னு கடைசி வரைக்கும் வந்துடுறாங்க. போன சீசன் மும்பை எப்படி வந்து நேத்தெல்லாம் வாயை திறக்கல, சைலண்டா. ஆனா செம்ம பிளான் பண்ணி எடுக்கிறானுங்க அவனுங்க. சாட்னர்லாம் ஒர்த் ப்ரோ. இல்ல அவனுக்கு ரொம்ப பிளான் பண்ணி வெயிட் பண்ணி தான். அதான் நம்ம சும்மா ஏதோ ஒரு பிளேயர் வந்துட்டாங்க நம்ம போனோம் வலைக்கு அப்படின்னு போகவே இல்லை. பாத்தீங்களா நேத்தெல்லாம் வந்துட்டு சாட்னர் வந்து சிஎஸ்கேக்கு இருந்தா பரவாயில்ல. சிஎஸ்கேல இருந்தா கண்டிப்பா 1 இல்ல 2 மேட்ச் தான் விளையாடல. அதை வச்சு வெளியே போனதுதான் கரெக்ட். ஏன்னா அதுக்கு நீங்க சாட்னர் இருந்தாக்க ஜடேஜா சாட்னர் ஒரே மாதிரிதான். அதனால நீங்க யூஸ் பண்ணவே முடியாது. அதுக்கு பேசாம யாராவது ஒரு இந்தியன் பிளேயர் எடுக்கிறது தான் கரெக்ட். அதனாலதான் அவங்க எடுக்கல. ஹலோ, கேட்டுச்சு ப்ரோ. எல்லாம் திடீர்னு அமைதி ஆயிட்டாங்க எப்பயும் போல. வேற ஒன்றும் இல்ல. பரணி ப்ரோ போட்டோவை பார்த்தேன். இப்ப அந்த பையனை பார்த்தா 13 வயசு பையன் மாதிரி இல்ல தெரியல. அது போட்டோல அப்படி இருக்கான்னு தெரியல. பட் ப்ரோ ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் வந்து தெரியாது ப்ரோ. அப்படி இல்ல 13 வயசு தான். 13 வயசு தான் கன்ஃபார்ம். நியூஸ் கன்ஃபார்ம் தான் சொன்னேன். அதான் ப்ரோ 13 வயசு தான். ஆனா ஸ்போர்ட்ஸ்ல இருந்தா உங்களுக்கு அந்த யங்கா இருக்கிறது அப்படி தெரியாது. யங் லுக் தெரியாது. ஆனா செம்ம டேலண்டட் ப்ரோ இந்த பையன். இந்த 13 வயசுல நான் என்ன பண்ணேன், ஒரு கிளாஸ் ஆஃப் செகண்ட் யோசிச்சு பார்த்தா எந்த படத்துக்கு போலாம் அப்படின்னு டிவில எந்த படம் போடுவாங்க. ஸ்கூல் விட்டு ஓடி வந்தோம்னா நேரா வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது போஸ்டர், சினிமா போஸ்டர் பார்த்துட்டு வரது. அது வரலாமா? இல்ல நகைச்சுவை திங்களா, காவிய செவ்வாயா, நகைச்சுவை திங்கள், காதல் செவ்வாய், காவிய புதன், அதிரடி வியாழன், சூப்பர் ஹிட் வெளியில இந்த என்ன படம் போடுவாங்க. இதெல்லாம் பல வருஷங்கள் நீங்க எல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி சொல்றீங்க. இல்ல அதான் சொல்றேன். நான் அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப 13 வயசுல ஒரு பையன் 1.25 கோடி கிட்ட ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாம் வேற மாதிரி இருக்காங்களே. ஏன்னா உங்க காலம் வேற, எங்க காலம் வேற. அப்பா விடுங்க. எம்ஜிஆர் 40 வயசுல தானே ஹீரோ ஆனாரு. நமக்கு ஒரு 6 வருஷம் இருக்கு. இல்ல அது நான் என்ன சொன்னேன்னா, பிரகாஷோட இது வேற. இப்ப இருக்கு அவர் பேசுறாருல, அந்த டைம்லாம் அப்படி இருந்தாருன்னு. இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்காங்க, ஸ்கூல் பசங்க எல்லாம். நமக்கு இன்னும் ஒரு 5-6 வருஷம் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. எதுக்குண்ணா ஸ்கூல் போறதுக்கா? இல்ல இப்ப மாவீரன் சொன்னார்ல, என்னது? கரெக்ட். பரணி ப்ரோ புரியல. புரியல என்னது? அது விடுங்க பேசல ப்ரோ. அது விடுங்க, பரவாயில்ல. போயிட்டு போகுது, அடுத்தது போவோம். சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ரெடி டு மிங்கிள் ப்ரோ. அவர் தான் ஆல்ரெடி மிங்கிள். நீங்க ஸ்பேஸ் கேளுங்க. நான் ரெக்கார்டர் ஸ்பேஸே கேட்க மாட்டேன் ப்ரோ. நீங்க வேற
ஆமா ப்ரோ, இந்த இதுல இது ஒரு மைனஸ். யாராவது வந்து ஏதாவது டவுட் கேக்குறாங்கல்ல, எங்க ஸ்பேஸ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, நீங்க சொல்ல மாட்டீங்க. இந்த டாக்டருங்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி யாராச்சும் ஏதாவது டவுட் கேட்டா தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணணும்ன்ற ஒரு வசனத்தை போட்டுருணும். ஐயோ, அந்த கியூரியாசிட்டி தாங்காது ப்ரோ எனக்கெல்லாம். பேபி ஜான்ல இந்த வேற பாட்டு வந்திருக்கு, ஆதி என்ன கூட்டு வந்தீங்கன்னா பேசுவோம் அவர்கிட்ட. ஆதி நான் கேட்டேன், இந்த சூக்ஷ்ம தர்ஷினி பாருங்க. பிசிக் எப்படி ப்ரோ இருக்கு உங்களுக்கு? பிசிக் நல்லா இருக்கா? உங்களுக்கு எப்படி ப்ரோ இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லாவே இல்ல ப்ரோ, நல்லாவே இல்ல ப்ரோ. சீரியஸா சொல்லணும்னா நல்லா இல்ல. வீடியோ சாங் நல்லா இருக்கும். கேட்டீங்களா இல்ல தெலுங்கு? தமிழ் தான் ப்ரோ, தமிழ் தான் கேட்டேன். தெலுங்கு கேட்கலையா? ஆஹா. சரி, தமிழ் எப்படி இருந்துச்சு? ஏன் பிடிக்கல? அவரே நல்லா இல்லன்னு இருக்காரு, அவரை பஞ்சாபில கேட்கலையா சைனீஸ்ல கேட்கலையா? இப்ப தமிழ்ல கேவலமா இருந்துச்சு லிரிக்ஸ், நானே ஒத்துக்கிறேன். ஆனா தெலுங்குல அவ்வளவு கேவலமா ஒண்ணு தெரியல, அதுக்குதான் சொன்னேன். சுகுமார் நான் ஹிந்தில எல்லாம் கேட்டிருக்கேன். ஆனா அந்த பேபி ஜான் பாட்டு கேட்டேன், அது மொக்கையா தான் இருந்துச்சு. ஆனா அந்த நெயின் மட்டாக்கான அந்த டைட்டில் வார்த்தை இருக்குல்ல, அந்த போர்ஷன் மட்டும் நல்லா இருந்துச்சு. அது திரும்ப ஆனா கீர்த்தி சுரேஷ் அவ்வளவு ஒண்ணும் பெருசா எனக்கு இம்ப்ரெசிவா தோணல அந்த பாட்டுல. இவருக்கு ஈக்குவலா பல்கா இருக்காங்க. ஹீரோயின்னா ஹீரோவோட ஒரு சுத்து ஒல்லியா தான் இருப்பாங்க எல்லா படத்துலயும். பாடி ஷேம் பண்றீங்களாமா வீரன்? இல்ல சொன்னேன், இதுக்கு பேர் அதுதான் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, கிவ்வே தரணியா இந்த படத்தை கொடுக்குறீங்களா ஆர்ஜி பாலாஜி படத்துக்கு? கிவ்வே தரேன்னு சொன்னேனே, ஆனா இந்த வின்னர்ஸே தேர்ந்தெடுக்கலையே இன்னும். இன்னைக்கே போட்டு விட்டுருங்க ப்ரோ, ஸ்பீக்கர்ல ஒரு 4 பேருக்கு போட்டுருங்க, ஒரு 5 பேருக்கு. இல்லங்க, ரிசல்ட் வரட்டும். சுகுமார் ப்ரோ போய் இந்த ப்ரெஸ் ஷோ பார்த்துட்டு வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாரோ அந்த படத்தை கொடுப்போம், இல்ல புஷ்பா 2 கொடுப்போம், இல்ல பொறுமையா கொடுப்போம். கொடுங்க ப்ரோ, புஷ்பா 2 கொடுங்க. நான் சொல்றேன் கேளுங்க, இப்பயே ஞாபகம் வச்சுங்க, நான் 20 டிக்கெட்ல இருந்து 30 டிக்கெட் வரைக்கும் கூட தருவேன். ஆனா என்னன்னா வேல்பாரில இருந்து கதை கேட்பேன், அதுக்கு கரெக்டா நீங்க வந்து கொஸ்டின் கேட்பேன், அதுல பதில் சொன்னா மட்டும் தான் தருவேன். நீங்க வேணா வேல்பாரி போய் ரெக்கார்ட் இருக்கு, நீங்க இப்படி கேள்வி கேட்டீங்கன்னா நான் வந்து வின் பண்ணுவேன். நான் எப்படி தெரியும்? ஆமா 30 எபிசோடு போட்டிருக்கேன், ஓகேவா? 30 எபிசோட்ல 30 எபிசோட்ல இருந்து 30 கேள்வி கேட்பேன். ஒரு எபிசோடு ஒரு கேள்வி. அதான் இல்ல, அதான் சொல்றேன், 30 எபிசோடுக்கு 30 கேள்வி, 30 கரெக்டா பதில் சொல்றவங்களுக்கு வின்னர். இப்படி கேளுங்கண்ணா, உங்களுக்கு பிடிச்ச 3 கேரக்டர் இல்ல இதுக்கு கிடைக்காதுனே ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டு போயிருக்கலாமே நினைப்பாரு வீரன் ப்ரோ. வேல்பாரி கேரக்டர் நேம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. வேல்பாரி ஸ்டோரியோட ஹீரோ யாருன்னு கேளுங்க. அப்படி கேளுங்க. இல்ல 3 கேரக்டர் வேல்பாரி, நீலன், கபிலர் அப்படின்னு நாங்க ஈஸியா அந்த மாதிரி சிம்பிள் கேள்வியா கேளுங்க. ஆனா ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இப்ப நம்ம கதை சொல்லிட்டு இருக்கோம் வேல்பாரி, அந்த வேல்பாரி கதையோட பேர் என்னன்னு உங்கள்ட்ட கேள்வி கேட்கறேன். இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க, நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பரணி டிக்கெட் கிவேன். வேல்பாரி கதையோட பேரா? ஐயோ, வேற ஏதோ வீடியோ வந்திருக்கு, அவர் பார்க்க போயிடுவாரு. வேல்பாரி வேல்பாரி நம்ம சொல்லிட்டு இருக்க கதையோட பேர் என்ன சொல்லுங்க? அதான் கதையோட பேர் தான் வேல்பாரி. அத சொல்லுங்க. இல்ல தப்பு, ஆன்சர் தப்பு, முடிஞ்சு போச்சு. அடுத்து இன்னும் சொல்லுங்க பாப்போம். புக்குக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்கல்ல, புக்குக்கு பேரே வேல்பாரி கிடையாதா? அப்போ நீங்க நல்லா சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க, தெரியும் எனக்கும் தெரியும். யாருக்குமே பதில் இல்ல, அப்ப டிக்கெட்டுக்கு இல்ல, டிக்கெட்டுக்கு கேன்சல். அதாவது டிக்கெட் கொடுக்கலாமா வேணாமாங்கிற கேள்வி இது. அந்த கேள்வி யாரும் பதில் சொல்லாதனால டிக்கெட் கேன்சல். நான் சொல்றேன், இப்பதான் கூகுள் பார்த்தேன். நான் சொல்றேன், சொல்லுங்க. கூகுள் பார்த்தேன் அதனால சொல்றேன். கூகுள் பார்த்தாலும் சொல்லக்கூடாது, முடிஞ்சு போச்சு, அவுட். பரவாயில்ல, யாருக்குமே சரி பரவாயில்ல, சும்மா சொல்லுங்க இருங்களேன். வீர நாயகன் வேல்பாரி. ஆமா, அதுதான் அந்த புக்கோட பேரு, ஓகேவா? வீரயுக நாயகன் வேல்பாரி. ஆமா, ஆனா வீரயுகன் இப்பதான் யுகமா என்ன சொல்லாது யுத்தி தீட்டி வருவாரு. இனி அடுத்து அந்த தம்ப்நெயில்லாம் நான் பார்த்தேன் 2-3 நல்லா இருக்கு, பாருங்க. கதை நல்லா இருக்கும். 2-3 நாள் எனக்கு முன்னாடியே தம்ப்நெயில் இதெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருவாரு, அதனால. ஆமா, இன்னைக்கு வந்து வேல்பாரி, இன்னைக்கு நாளைக்கு இந்த 2 எபிசோடு மட்டும்தான் உங்களுக்கு மென்மையா போகும். அதுக்கப்புறம் மென்மை அப்படிங்கிற வார்த்தையே வேல்பாரியில் இடம்பெறாது. வேறே பரபரப்பு தான் இன்னைக்கு நாளைக்கு. ஆமா, வெறும் போர் மட்டும்தான் இனிமேல் வந்து முழுக்க போர் மட்டும்தான். அது எப்படின்னா, எப்படி போறோம்னா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட், டர்ன் மேல டர்ன் அப்படிங்கிற மாதிரி ட்விஸ்ட் டர்னு பயங்கரமா வரும். நிறைய தகவல்கள் வரும். அதே மாதிரி இன்னைக்கு நாளைக்கு மென்மையா போகும்போது கூட அதை மிஸ் பண்ணிடாதீங்க. என்னன்னா இன்னைக்கு நாளைக்கு போற தகவல்கள்ல தான் பின்னாடி வரப்போறதுக்கான நிறைய ட்விஸ்டுக்கான காரணங்கள் இருக்கும். இதுதான் நான் வேல்பாரி இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது சொல்லலாம்னு இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய தகவல்கள் வரும். அதில் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்க உன்னிப்பா கவனிச்சாதான் பின்னாடி வரப்போற ட்விஸ்ட்லாம் உங்களுக்கு புரியும், ஏன் என்ன எதுக்குன்னு. அதை நான் கதை சொல்லும் போது திரும்ப சொல்றேன்.
நீங்க வேணா வேல்பாரி ஓகே ப்ரோ. டைரக்ஷன் பண்ணிருங்க ப்ரோ, மூவியா எடுத்து நீங்க எல்லாரும் காசை பாத்துருவோம். போட்டுருங்க ப்ரோ. நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிருங்க பிரதர். பேசியாச்சு. ப்ரொடியூசர் கிடைச்சா அவர் ரெடி தான். ப்ரோ எவனர்கள்னு பிரகாஷ் வெள்ளக்காரங்கள தான் எனக்கு சொல்றீங்களா? கனவே இல்ல வந்துச்சு, அப்ப நான் சொல்ல அப்ப மறந்துட்டேன். நான் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, சங்கர் உங்களை கூப்பிடுறாருண்ணா ரைட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேல்பாரி எடுக்கிறா. இல்ல அது சொல்லுவாங்கல்ல, இந்த படம் சொல்லுவாங்கல்ல, கனவுனால ஒரு நாய வேணாமாங்கிற மாதிரி சங்கர் எதுக்கு என்ன கூப்பிடுங்கிற மாதிரி இருக்கு. சரி பரவாயில்ல. மாவீரன் பிரதர் கேட்டீங்க, எனக்கு கேட்டீங்க, நம்ம கேட்டாரு இப்ப அவரு. இல்ல எவனர்கள்னு வெள்ளக்காரங்கள அதாவது இல்ல தான் அதாவது சொல்றீங்களா? கிரேக்கர்கள் இருக்கிறாங்கல்ல, பெரும்பாலும் நம்ம வந்து யவனர்கள் சொல்றது கிரேக்கர்கள் தான். ஆனா பெரும்பாலும் வெளிநாட்டவர்கள் தான் யவனர்கள்னு சொல்லுவோம். ஆனா கிரேக்கர்கள் தான் நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் யவனர்கள் அப்படின்னா கிரேக்கர்கள், கிரேக்க நாட்டை சேர்ந்தவர்கள், அந்த நாட்டு வணிகர்கள் தான் யவனர்கள். அது மட்டும் இல்லாம பொதுவா கிரேக்கர்னு சொல்லுவோம். ஆனா கிரேக்கர் சார்பா அது மகன் இன்னொரு 4-5 நாடு இருக்கு. இந்த கிரேக்கர் மட்டும் சொல்லும் போது மட்டும் இல்லாம இன்னொரு 4-5 நாடை சேர்த்ததுதான் வந்து இந்த யவனர்கள்ங்கிற வேர்டு. அந்த 4-5 நாடு என்னங்கிறத நம்ம ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கோம். இன்னொரு தடவை வேணா நம்ம திரும்ப சொல்றேன். அது ஒரு குறிப்பிட்ட பீரியட், ஏன்னா அது முக்கியமான இடத்துல வரும். வரும்போது திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் அதை. ஆனா இப்போதைக்கு நீங்க எடுத்துங்க கிரேக்க, நம்ம எப்பவும் பழைய வரலாற்று புக்கில் படிச்சிருப்போம், கிரேக்கர்கள் உள்ள நுழைந்தனர் அப்படின்னு. அந்த கிரேக்கர்கள் உள்ள நுழையும் போது வணிகர்களாக தான் ஃபர்ஸ்ட் உள்ள நுழைஞ்சாங்க. அதுதான் இது. இந்த கிரேக்கர்கள் பேர் வந்து பல கதைகள்லயும் வரும். இதே ஹிப்பாலஸ்ங்கிற பேர் வந்து இன்னொரு கதையில வரும். இதே கால்பா, பிலிப்பு, இந்த பேர் எல்லாம் மற்ற இதிகாச கதைகள்லயும் வரும். ஏன்னா இதெல்லாம் உண்மையான பெயர்கள், கற்பனை பெயர்கள் கிடையாது. உண்மையான ஆட்கள் இங்க வந்தாங்கல்ல, அவங்கதான் அவங்க. குட் பேட் அக்லி ஆதிக். குட் பேட் அக்ரி வராதுன்னு சொல்றாங்க ப்ரோ, உண்மையா? ஒரு இன்ஸ்டா ஸ்டோரி. அவரு டைட்டில் படிச்சு பார்த்திருப்பாரு திடீர்னு. இல்ல நான் ஒரு போஸ்ட் போட போறேன், அதுக்கு சொன்னேன். என்ன போஸ்ட் ப்ரோ? ஷூட்டிங் இன்ஸ்டால அவர் போட்டோ ஷூட்டிங் ஸ்டில்ஸ் இருந்துச்சு. ஒரு எனக்கு திடீர்னு விடாமுயற்சி ஸ்டில் மாதிரி இருக்கு. எல்லாம் குட் பை அக்லி பார்த்தா விடாமுயற்சி ஸ்டில் மாதிரி ஹைவேல எடுத்திருக்காங்க. நல்லா கார் பார்க்கிங் அது இதுன்னு ஒரு இதுல கார் பார்க்கிங் இதுல ஹைவேஸ்ல பார்க் பண்ணிட்டு இந்த ஒரு கார் பிளாஷ் ஆகுறது, அப்புறம் வந்து ஒரு ஃபைட் ஸ்டண்ட், கார் ஸ்டண்ட் இதெல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. பிரகாஷ் நீங்க நைட் வருது ப்ரோ, அந்த வீடியோ நீங்க பார்த்த வீடியோ நைட் வருது. என்ன வீடியோ ப்ரோ? அது குட் பேட் அக்லி இந்த வீடியோ ஒன்று வருது. அபிஷியல்லாம் கிடையாது, அதுல ஒருத்தர் ஒர்க் பண்றவர் போடுறாரு. இன்னைக்கு நைட் வரும் வீடியோ. இந்த வாரம் ஓடிடியில் விகடகவி அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் வருது ஜி5ல. அந்த சீரீஸ் ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. அந்த சீரீஸ் பார்க்கலான்னு வெயிட் பண்ணுறேன். அதே மாதிரி எனக்கு மாவீரன் ப்ரோ சொல்லி தான் தெரியும் இந்த வாரம் தேட்டரில் மோனா 2 அந்த படம் வருதுன்னு சொல்லி. ஸோ அந்த படமுமே வந்து தேட்டரில் பார்க்கலான் இருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் வந்து சொர்க்கவாசல். பட்டு இங்கே வந்து ரொம்ப லிமிட்டட் ரிலீஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே ரிலீஸ் ஆச்சுனாலும். ஸோ ரிலீஸ் ஆகுமானே எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ரிலீஸ் ஆச்சுன்னா ரொம்ப லிமிட்டட் ரிலீஸ் இருக்கும். ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக பார்ப்பேன். இந்த 2 படம் தான் இப்போதைக்கு என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கிற படங்கள் தேட்டரில் பார்க்கறதுக்கு. உங்களுக்கு ஏதாவது இந்த வாரம்? அதே மாதிரி ராக்கும் கேப்டன் அமெரிக்காவும் நடிச்ச ரெட் ஒன்னும் ஒரு படம் 15ஆம் தேதியே ரிலீஸ் ஆயிருக்கு ப்ரோ இந்தியால. இல்ல அந்த படம் அவ்வளவு பெரிய ரிவ்யூஸ்லாம் இல்ல ப்ரோ, அது மொக்க படம்ட்டாங்க. இல்ல இந்தியால ஆச்சா? இல்ல இந்தியால ஆகல. பட் நான் வெளிநாட்டுல ரிவ்யூஸ் பார்த்து சொல்றேன். அது பெருசா அவ்வளவு ஒன்றும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு. ஆமா, நான் அது நெட்ஃபிளிக்ஸ் படம்னு நினைச்சேன். சரி நெட்ஃபிளிக்ஸ்ல வரும் பாத்துக்கலாம். எல்லாரும் அமைதி ஆயிட்டீங்க. நீங்க இந்த வாரம் எந்தெந்த படம் தியேட்டர்ல போய் பாக்குறீங்கன்னு சொல்லுங்க, கேட்கலான்னு வந்தேன். நீங்க ப்ரோ? மோனா தான் நான் பாப்பேன். மோனாவா? அவ்வளவுதானா? மோனா 2 மட்டும் தானா? வேற எதுவும் இல்லை. நான் இங்க மோனா தான் ப்ரோ ரிலீஸ் ஆகும். அதுவும் ரிலீஸ் ஆகுமா? ஆனாலும் 2 நாளா தூக்குனாலும் தூக்கிடும். மிஸ் யூ இங்க ரிலீஸ் ஆகி நல்ல ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா பாப்பேன். எப்படி ரெட் ஜெயண்ட் தான் ப்ரோ ரிலீஸ் பண்ணுது. அப்ப ரிலீஸ் பண்ணுவாங்கல கேரளால. ஏங்க அவங்க கேரளால ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்றாங்க, புரியல. கேரளால இல்ல ப்ரோ, ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்ணா ஓரளவுக்கு தியேட்டர் ரிலீஸ் ஆகுமான்னு கேக்குறேன். ரிலீஸ் ஆகுமா அவங்க பண்ற படம் தான்?
இல்ல அப்படியெல்லாம் கிடையாது வினோத் ப்ரோ. அந்த ப்ரொடியூசர் கேரளாக்கு ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொடுத்தாதான் அது ரிலீஸ் ஆகும். சரி தர்ணி ப்ரோ, இன்னொரு டவுட். அந்த ஏர் முருகாஸ் ஏன் ப்ரோ ஃபர்ஸ்ட் லுக் ஏப்ரல் வரும்ன்றீங்க? படம் ஷூட்டிங் முடிய போகுது இல்ல? நான் ஃபர்ஸ்ட் லுக் அது வந்து ஏஆர் முருகதாஸ் ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் லுக் நியூ இயர்க்கு வருது. படம் ஏப்ரல். இங்கிலீஷ் நியூ இயரா ப்ரோ? இங்கிலீஷ் நியூ இயர் ஜனவரி 1. இங்கிலீஷ். ஓகே ப்ரோ, நான் தமிழ் நியூ இயர் நினைச்சேன். அதனால அது அவ்வளவு தள்ளி நியூ இயர்க்கு படமே வந்துரும், கவலைப்படாதீங்க. சரி. மியூசிக் யார்? அனிருத்தா? அது மியூசிக் அனிருத்தா? ஆமா. ஓகே. என்ன கதை ப்ரோ இது? ஆக்ஷன் படமா இல்ல? ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ட்ரிவன் ஃபிலிம். ஓகே. கண்டிப்பா அந்த ஆக்ஷன் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான். அது இன்னும் படம் நெருங்க டீடைல்ஸ் மேபி சொல்றேன். லக்கி பாஸ்கர் எப்போ ப்ரோ வருது? லக்கி பாஸ்கர் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நெட்ஃபிளிக்ஸ்ல வருது ப்ரோ. பரணி உங்கள்கிட்ட 28 போட்டிருந்தாங்க. இவங்க கேட்டிருக்காங்களா கௌரி கேள், நீங்க வந்து சரியாக அந்த இது கவனிக்கல இல்லைன்னு. எனக்கு ஒரு ரொம்ப டவுட். இப்ப நம்ம வேல்பாரி கதையை வந்து அவங்க முழுசாவே கேட்கறாங்களான்னு எனக்கு டவுட் இருக்கு. இல்ல அவங்க அதாவது கேட்கறாங்களா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா வந்து அவங்க பேரு சரியா ஞாபகம் இல்லைன்னாங்க, நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா எனக்கு அவங்க வந்து முழுசா உண்மையாலுமே இந்த கதையை கேட்கறாங்கிறது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. இல்ல நான் எப்பயுமே வந்து வேல்பாரி ரெக்கார்ட் பண்ணும் போது அவங்க வந்து நீங்க வந்து மத்த டைம்ல ரெகுலரா கேக்குறாங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா வேல்பாரினா மட்டும் டக்குன்னு வந்துருவாங்க. அவங்க ரெகுலரா கேக்குறாங்க. சரி, அப்ப உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி. ஆதன் அப்படின்னா யாரு? ஆதன் இந்த கதையில ஆதன் ஒருத்தர் இருக்கான், அவன் யாரு? இவ்வளவு ஸ்பீக்கர்ஸ் இருக்கும்போது ஏன்னா என்கிட்ட கேட்க அமைச்சரே இந்த முறை மாட்டுவான். எல்லா முறையும் மாட்டுங்க. ஆதன் தெரியல. நீங்க எனக்கு இப்ப எப்படி தெரியும்? சரி, இப்ப தோராயமா இப்ப இந்த கதையில இது வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம்ல, இது வரைக்கும் எத்தனை கேரக்டர், அதாவது முக்கியமான கேரக்டர், ஆளுங்க சும்மா சுத்தி நிக்கிறதெல்லாம் விட்டுருங்க, சுத்தி நிக்கிற கூட்டமா விட்டுருங்க, பெயர் சொன்ன கேரக்டர் மட்டும் இது வரைக்கும் எத்தனை கேரக்டர் சொல்லிருப்போம் நீங்க நினைக்கிறீங்க இந்த கதையில இது வரைக்கும்? இது வரைக்குமாண்ணா ஒரு 25 கேரக்டர். சரி, வேற யாராவது சொல்லுங்க பாப்போம், எத்தனை கேரக்டர் தோராயமா இது வரைக்கும் நம்ம சொல்லிருப்போம்? தோராயமா 25. ஒரு 30 ப்ரோ. வேற நம்பர், கரெக்டான நம்பர். இது வரைக்கும் இந்த கேரக்டர்ல இந்த வரைக்கும் சொல்லியிருக்கோம், எத்தனை கேரக்டர் கரெக்டா சொல்லியிருக்கோம்? கேரக்டர் பேர் மட்டும் சொன்னது மட்டும், அதாவது சுத்தி நிக்கிற சைடு கேரக்டர்லாம் விட்டுருங்க, மெயின் கேரக்டரா பேர் சொன்னது மட்டும். எனக்கு டவுட், ஆதன் தான் வந்துட்டு இந்த வேல்பாரி பொண்ணோட காதலனா? ஏங்க அவர் உதிரன். ஓகே. ஆதன்கிறவர் இந்த கதையில முதல்ல வருவார்ல, ஒரு தேரோட்டி, கபிலர் தேர்ல இருந்து கூட்டு வருவார்ல, இந்த கதை முதல் பேரு ஆதன் தான். அதுக்காக தான் கேட்டேன். ஆதன்கிறவன் செம்பன், அவர்கிட்ட இருந்தா நீலனுக்கு கை மாறுமா? ஆதன்ட்ட இருந்து நாகுங்கிற தேரோட்டிக்கு வந்து அது காமிப்பாங்க. அதுக்கப்புறம் செம்பன் அவனோட மாளிகையில இருந்து கிளம்பி ஆதன் வந்து தேரோட்டி இறக்கி விடுவாரு, அங்க இருந்து நீலன் பிடிப்பாரு. இல்ல எனக்கு வந்து இந்த நீலன் கேரக்டர், அதுக்கப்புறமே அங்கவை சங்கவை கேரக்டர், பாரி கேரக்டர், கபிலர் கேரக்டர், அதுக்கப்புறம் வந்து சில கேரக்டர் நேம்ஸ் ஞாபகம் இல்லைனாலும் அந்த கேரக்டரைசேஷன் வச்சு ஒரு இது இருக்கும்ல, அந்த மாதிரி சில விஷயங்கள், அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல. இப்போ இந்த சேசிங் மொமெண்ட்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா கபிலர் கூட இருந்த பாரி அந்த ஃபர்ஸ்ட் சில அவரை கூட்டிட்டு போறதா இருக்கட்டும், அந்த மாதிரி சில விஷயங்கள், அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. மேபி நான் வந்துட்டு எனக்கு வந்து ஃபுல்லா எனக்கு வந்து மறந்துருமா அப்படின்லாம் இல்லை. ஆனா வந்து இப்போ நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்கன்னா நான் அது ஃபோக்கஸ்டா தான் இருப்பேன், நான் கேட்டுட்டு தான் இருப்பேன், கேட்க மாட்டேன்லாம் இல்லை. பட் எனக்கு வந்து இது வரைக்கும் நேத்து எபிசோட் சொல்லுங்க. மனோஜ்குமார் வர இருப்பாங்க, மனோஜ்குமார் வர, அவர் நம்பர் சொல்றாரு. தெரிஞ்சு 40ல இருந்து 50 கேரக்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பர்னி சொன்னது 20, மாவீரன் சொன்னது 30, 25, மாவீரன் சொன்னது 30, நீங்க ஒரு 40 வந்திருக்கீங்க. ஆனா நேத்து வரைக்கும் எபிசோட் வரைக்கும் நம்ம சொன்ன கதையில வந்து 77 கேரக்டர் சொல்லியிருக்கோம் மொத்தம். ஈங்கேயன் கேரக்டர் வரைக்கும் நம்ம அனௌன்ஸ் பண்ணிருக்கிறோமா? அந்த ஈங்கேயன் கேரக்டர் வரைக்கும் நம்ம அறிவிச்சிருக்கிற கேரக்டர் கதாபாத்திரங்கள் பெயர் மட்டும், முக்கியமான கதாபாத்திரங்கள் மட்டுமே 77 பேர் சொல்லியிருக்கோம். இதை மீறி சைடு போறவங்க வரவங்க கூட்டம், குலநாயகனி கூட்டம், அதெல்லாம் நம்ம லிஸ்ட்லயே சேர்க்கல. வெறும் கேரக்டர் நேமா சொன்னது மட்டுமே 77 சொல்லியிருக்கோம். அது தோராயமாச்சு எல்லாம் ஒரு 50க்கு மேலாச்சும் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். எல்லாருமே 25, 20, 30 அப்படியே போயிட்டீங்க. 77 கேரக்டர் மெயின் கேரக்டர்.
அதாவது சொல்ல போனா இன்னும் முக்கியமான கேரக்டர் நிறைய வரும், இனிமேல் தான் வரப்போகுது. என்னன்னா இப்போ இப்பயே நிறைய பேர் இந்த கேரக்டர் பேர் தெரியல, நிறைய பேர் ஞாபகம் வச்சுக்க முடியலங்கிறீங்க. இருந்தாலும் ஒரு ரீவிசிட் மாதிரி நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் கடைசியா. அதுக்கப்புறம் முக்கியமா நம்ம இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு புது புது கேரக்டர் வரப்போகுது. ஏன்னா இப்பதான் வந்து நம்ம பரம்பு நாட்டை தாண்டி சேரர்களும் சோழர்களும் பாண்டியர்களும் தனியா பார்க்க ஆரம்பிச்சோம். இது பாண்டி நாட்டுல நம்ம வந்து மதுரையில வந்து ஏகப்பட்ட கேரக்டர் பேர் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டோம். சேர நாட்டுல கூட ஒரு 4-5 கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டோம். ஆனா இந்த சோழ நாட்டுல எதுவுமே கொடுக்கல. அந்த சோழ நாடுகள்ல வர கேரக்டரோட இன்ட்ரோ பெயர்கள்லாம் சொல்லணும். 2 பேர் சொல்லிருக்கீங்களா? 2 பேரும் சொல்லிருக்கோம். செங்கன சோழனும் சோழவேலன் மட்டும் தான் சொல்லியிருக்கோம். ராஜா அவன் பையன். அதான் செங்கன சோழனும் அவங்க அப்பா சோழவேலனும், அதுக்கப்புறம் இது மட்டும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இதுக்கு மேல வேற யாரையும் சொல்லலை. இப்போ கரண்ட் பேரரசா இருக்கவர் செங்கன சோழன், அது மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆனா அதுக்கு மேல உள்ள ஆட்கள் இருக்காங்க, அவங்க தளபதி, அப்புறமேட்டு இங்க உள்ள தளபதி, சேரனோட தளபதிகள், இப்படி பல கேரக்டர் பேர் புதுசா வரும். அதான் சொல்றேன், இன்னைக்கு நாளைக்கு வர எபிசோடு தகவல் எபிசோடு மாதிரி நுண்ணிச்சு கவனிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நாளை மறுநாள்ல இருந்தே கிட்டத்தட்ட வெறும் போர் மட்டும்தான். அந்த போருக்கான ஆயத்த பணிகளும், ஆயத்துல முக்கியமா அறிவு சார்ந்த களப்பணிகள் பயங்கரமா இருக்கும். நீங்க எதிர்பார்த்த அந்த காலமன் சேசிங் ஈக்குவலான பல சேசிங் காட்சிகள் இனிமேல் உண்டு. இல்ல ப்ரோ, கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும்னு தெரியும். நான் ஏன் 30 சொல்றேன்னா அப்புறம் தெரியும். பேர் கேட்பாங்கன்றத விட எனக்கு முக்கியமான கேரக்டர்ஸ்ன்னு ஒரு சொன்னதுனால முக்கியமான கேரக்டர்ஸே 70 கேரக்டர் இருக்குன்னு எனக்கு மைண்ட் ஒரு தடவை மறுபடியும் திங்க் பண்ணுது. முக்கியமான கேரக்டர் 77 கேரக்டர் இருக்கு. அதாவது கதையில வந்து நம்ம முக்கியமா பேர் படிக்கிறோம்ல. இப்ப செம்பன் ஆரம்பிச்சோம், அது வருஷமா பேருக்கு தான். அதுக்கப்புறம் ஆதன், நாகு, கபிலர் இருந்து நீலன் கை மாறினது. நீலன் வந்து பழையன் அறிமுகப்படுத்தினது. பழையன், பழைச்சி, கூழையன், முருகர், வள்ளி, பாரி, அதுக்கப்புறம் முடியன், தேக்கன், எவ்வி, கோலூர் சாத்தன், மதங்கன், மதங்கி கூட்டம், ஆதினி, அப்புறம் அங்கவை சங்கவை பொண்ணு, எபிரசு, உதயன் சேரல், அந்துவன் சேரல், மயிலா, குலநாகினி, அகுதை, செம்பாவோட தோழி, கோவன், கிள்ளியோட தந்தை அவரு உறையூர் தலைவர், மூத்த பிடாரன், இளைய பிடாரன், சேரலனு, பதுமனு, பொறையனு, நாகன், உதிரன், இளமருதன், மயூர் கிளாறு, காராளி, செவியன், மறையன், சாகலைவன், அந்துவன், திசைவேலர், பொறுசுவை, பொதிய வெப்பன், முசுகுந்தர்னு ஏகப்பட்ட கேரக்டர் போகும். முக்கியமா வெள்ளி கொண்டாரு, அல்லிங்கரன், குலசேகர ஆமா எனக்கு இந்த படத்துல தனுஷ் வேலையில பட்டதாரில வந்து நிக்காம ஒரு டைலாக் சொல்லுவார்ல, ஏண்டா அமுல் பேபி அப்படின்னு ஆரம்பிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஆரம்பிக்கிறாரு, போயிட்டே இருக்காரு. அது இன்னும் இருக்கு நிறைய இருக்கு இந்த கேரக்டர்களுக்கு. இனிமேல் தான் வரப்போகுது கேரக்டர்கள்லாம். பிரகாஷ் ஒரே கேள்வி ப்ரோ, நான் கீழே போயிடுறேன் ப்ரோ. ஓடி போறேன்னு சொல்லுங்க, வேல்பாரி யாருன்னு ஓடி போறேன்னு சொல்லுங்க. வீரன் தீரன் விக்ரம் படம் வருமா பொங்கலுக்கு? வீரன் தீரன் அதாவது வருமா? குட்பேடகிளி வரலன்னா வீரதீர சூரன் மட்டும்தான் பொங்கலுக்கு வரும். வீரதீர சூரன் வணங்கான் மட்டும்தான். ஓகேவா? குட்பேடகிளி வந்துச்சுன்னா குட்பேடகிளி வணங்கான் மட்டும் வரும். அவ்வளவுதான். குட்பேடகிளியான வரதுக்கான 98% நேற்று சொன்னேன், இன்னைக்கு 95% சொன்னேன், நாளைக்கு 90% கூட மாறலாம். ஏன்னா என்ன ப்ரோ நீங்க போங்க ப்ரோ. இல்ல பாபாஜியார் ப்ரோ, சப்போஸ் குட்பேடகிளி எப்படின்னா பண்ணுங்க ப்ரோ. ஏங்க உண்மையா சொல்லலாம், நம்ம வந்து தகவல் வேணா அங்க கொண்டு போய் கொடுப்போம். அதாவது நம்ம ஆசைப்படுறோம், அது பண்றோம், இது பண்றோம், பட் நடக்கணும்ல. எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நேரமும் ஒன்று இருக்கு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் எது நடக்கும்னு சொல்லுவாங்க. இந்த இதுலயே வரும் உங்களுக்கு என்னன்னா ஒரு குறளே, திருக்குறளே இருக்கு. அது மாதிரி யார்கிட்ட எந்த வேலை முடியுமோ அந்த வேலை தான் முடியும். இங்க வந்து நடக்காது. அவ்வளோதான். நீங்க வந்து நடிகருக்கே தோணணும். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த கதையிலேயே ஒரு கட்டத்துல வரும் அப்படின்னா வந்து ஒரு போர் படையை வந்து யாராவது நடத்திட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தளபதி முதல் நடத்திப்போம். 2ஆம் கட்ட தளபதி போர் படையை நடத்திட்டு போனா அப்படின்னா அந்த வீரர்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும்ல, அது ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும். இதே முதற்கட்ட தளபதி வரான்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா இருக்கும். மெயின் போர்ப்படை தலைமை தளபதி வந்தான்னு வச்சுக்கோங்கன்னா அட்டகாசமா துள்ளும். ஆனா போர்ப்படை தளபதிகள் யாரும் வராம அங்க அரசனே வந்து சண்டை போட வராருன்னு வச்சுங்க, போர்ப்படையில முன்னாடி நின்று சண்டை போறான்னு வச்சுங்க, அந்த உற்சாகங்களுக்கு வெற்றிங்கிறது இருக்குல்ல, அந்த வெற்றிங்கிறது வெறியா மாறிடும். அப்ப வெறியா மாறும்போது வெற்றிங்கிறது இலகுவா கிடைக்கக்கூடிய ஒரு பொருளா மாறிடும். அது வந்து உற்சாகம் கொடுக்குற யாரு? அந்த தலைமையா இருக்க அரசன் கொடுக்கும். அது மாதிரி நடிகருக்கு தோணணும். இதெல்லாம் நமக்கு எந்த ரிலீஸ் டேட் முக்கியம், எது முக்கியம், எது பாசிபிலிட்டிஸ், எது பெஸ்ட் பாசிபிலிட்டிஸ், எது ரெக்கார்டு பண்ணிக்கணும், அதெல்லாம் நடிகருக்கு தோணி அவர் இறங்கி இதெல்லாம் செஞ்சா நடக்கும். நம்ம ஏன் மூலையில உட்காந்து பேசிக்கிட்டு உட்காந்து நம்ம ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இது அதை விட்டுருவோம் அப்படியே. சும்மா நான் சும்மா ஒரு நிமிஷம் அப்படி பார்த்து நின்னேன், வேப்பாரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு நினைச்சிட்டேன். இப்போ அரசியல் சொன்னது பார்த்து இனிமேல் தான் ஆரம்பிக்க போறோம். பரணி ரெடியா? வேல்பாரிக்குள்ள போயிடலாமா? ஒரே நிமிஷம்ண்ணா. ஓகே, ரெடி. விஷால் ப்ரோ ரொம்ப நேரமா விஷால் ப்ரோ சொல்லுங்க. அவர் வந்து வேல்பாரில கேட்கிறாரா இல்ல சும்மா கேட்காம சும்மா இருக்கிறாரான்னு தெரியல, அவர்கிட்ட கேட்கலாம்.
இல்ல அவர் இவ்வளவு நேரம் அமைதியா இருக்காரு. அநேகமா அண்ணா போன இல்ல வச்சு நான் ஆக்சுவலா போயிட்டாரு போல. புக்கு படிக்கலான்னு இருக்கேன், அதனால நான் கேட்கல. ரைட், நான் கூட கையில இந்த டிபில வச்சிருக்க போன் அப்படியே வச்சுட்டு போயிட்டீங்க போலன்னு நினைச்சேன். சத்தியமா இல்லண்ணா, இதை பத்தி பேசிட்டு இருந்தீங்க நடுவுல வேற. நம்ம இது தெரியாது, அதனால நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு எதுவும் சொல்லல. சரி ரைட்டு. பரணி ரெடியா? அந்த புக்கு அப்படியே வாங்கி வச்சிருக்கேன், அதை பார்க்கும் போதே ஆசையா இருக்கு, அதனால படிச்சிடுறேன் வச்சுட்டு. அப்புறம் தனியா கண்டிப்பா உங்கள்தையும் கேட்டுறேன், ஏன்னா உங்க நரேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொன்னியின் செல்வன் நான் ஃபுல்லா கேட்டிருக்கேன் நீங்க பேசினது. கண்டிப்பா நான் வேல்பாரியும் கேட்டுறேன். சரி சரி ரைட். ஓகே ஓகே ரெடினா? ரைட்டு.